ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ நந்தாதீபகடப்ரணர்த்தக மகாகாருண்யரக்தாம்பக श्रीनारायण पुरुषोत्तमपति श्रीरत्नकूटादिपान् वैकुण्ठेश्वर माधवौ च कमलानाथं च गोपीपतिं नौमि एकादश नागपुर्यधिपतीन् सार्धं कलिध्वंसिना வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னியனாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவெல்ல குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின பாற்றே. 108 திவதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11ல திருவெள்ளக்குளம் என்கிற அண்ணன் கோயில் திவதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவதேசத்திற்கு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருநாமம் திருவெள்ளக்குளம் என்பது. பிரசித்தமா அண்ணன் கோயில் என்று அழைக்கப்படுகிற திவதேசம். ஸ்தல புராணத்திலே இந்த க்ஷேத்திரத்துக்கு சம்ஸ்கிருத பெயர்னு பார்த்தா ஸ்வேதாரண்யம், ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த வனத்துக்கு பெயர். ஸ்வேத அரண்யம், வெள்ளையான காடு. இந்த திவ்யதேசத்திற்கு, இந்த ஊருக்கு ஸ்வேத சரபுரம் அப்படின்னு பெயர். இந்த திருவெள்ளக்குளம் அப்படின்றதனுடைய அப்படியே சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு. ஸ்வேதம் வெள்ளை, சரம் குளம், புறம் ஊர், ஸ்வேத சரபுரம். ஏகாதச ருத்ரால் 11 பேருடைய கோபத்தை தனித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக வந்த 11 எம்பெருமான்களிலே இவர் சாட்சாத் திருவேங்கட மலையிலே சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான். ஆழ்வார் இந்த திருவெள்ளக்குளத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற போது எல்லா பாசுரங்களிலும் திருவெள்ளக்குளம் திருவெள்ளக்குளம்னு இந்த க்ஷேத்திரத்து எம்பெருமான குறிப்பிட்டுதான் மங்களாசாசனம் பண்ணினார். வேற எந்த திவதேசத்து பெருமாளையும் சொல்லல ஆழ்வார். சில திவதேசங்கள்ல அந்த ஊர் பெருமாளுக்காக 10 பாசுரம் ஒரு பதிகம் பாடினாலும் கூட இடையில நிறைய ஊர் பெருமாளை ஆழ்வார் நினைச்சுண்டாவா பேரையும் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த திவதேசத்திலே எந்த பெயரையும் ஆழ்வார் சொல்லல, ஒரே பெயரை மாத்திரம்தான் சொல்லியிருக்கார். அது எதுன்னா திருவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருமலை திவ்யதேசம். அந்த திருவேங்கட மலை மீது விளக்கு போல குன்றிலிட்ட விளக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை திருவேங்கடமுடையானை ஆழ்வார் இங்கே கொண்டாடுகிறார், நினைவு கூறுகிறார். வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னியனாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவெல்ல குளத்தாய். வேடர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கட மலையின் மீது ஒரு பெரிய மலை உச்சியிலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு எப்படி அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களுக்கும் கிராமங்களுக்கும் விளக்கு ஒளியை தந்து இருட்டை போக்குகிறதோ, அதுபோல திருவேங்கட மலையின் உச்சியிலே ஏற்றிப்பட்ட விளக்கான திருவேங்கடமுடையான் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா லோகங்களுடைய அஜ்ஞானத்தையும் நீக்கி எல்லோருக்கும் ஞானத்தை தந்து கொண்டு நல்ல கதியை தந்து கொண்டு பாவத்தை நீக்கி மோட்சத்தை அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்றதுனால திருவேங்கடம் மேய விளக்கு, திருவேங்கடத்திலே மண்ணி நின்ற ஸ்திரமாக எழுந்தருளியிருக்கிற விளக்கு அப்படின்னு கொண்டாடினர். இததான் சுவாமி ராமானுஜரும் ஸ்ருதி சிரசி விதீப்தே அப்படின்னுட்டு வேதத்தினுடைய உச்சியிலே திகழ்கின்ற விளக்கு அப்படின்னர். இங்க திருவேங்கட மலை வேதமே மலையா இருக்கிறபடினாலே வேதத்தின் உச்சியிலே திகழ்கிற விளக்குன்னு ராமானுஜர் சொன்னதும் சரி, திருவேங்கடம் மேய விளக்கேன்னுட்டு மலை மீது குன்றின் மீது பிரகாசிக்கிற விளக்கேன்னு கலியன் சொன்னதும் சரி, ரெண்டும் சமம்தான். வேதம் வேற, திருவேங்கட மலை வேற இல்ல. வேதமே திருவேங்கட மலையாக இருக்கிறபடினாலே வேதத்தின் மேலே பிரகாசிக்கக்கூடிய விளக்குதான் இந்த திருவேங்கட மலை மீது பிரகாசிக்கக்கூடிய விளக்கான பிரம்மம் ஸ்ரீனிவாசன். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. வேதத்தின் மேலே ஜொலிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய விளக்காக இருக்கக்கூடிய பிரம்மம் இந்த ஸ்ரீனிவாசன், திருமகள் கேள்வன்.
அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன். அந்த எம்பெருமானை ஆழ்வார் இங்கே நினைத்துக் கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்தல புராணத்தின்படி திருவேங்கடமுடையான் தான் இங்க அண்ணன் கோயில் பெருமாளா சேவை சாதிக்கிறான். ஆகையினாலே அவன் வேறு இவன் வேறு அல்ல, அவன்தான் இவன் அப்படின்னுட்டு ஆழ்வார் ஆச்சரியமா வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவெள்ளக்குளத்தாய் அப்படின்னு திருவேங்கடத்து மேல எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் தான் திருவெள்ளக்குளத்திலே அண்ணனாக ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்கிறான் ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகையினாலே ஸ்தல புராணத்தின் படியும் சரி, ஆழ்வாருடைய பாசுரப்படியும் சரி, இங்கே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அண்ணன் பெருமாள் என்றும் ஸ்ரீனிவாசன் என்றும் சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் சாட்சாத் திருவேங்கடமுடையானே. திருமங்கையாழ்வார் திருவேங்கடமுடையானுக்கு சில பதிகங்கள் பாடினார். அதிலே கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் தின்னாகம் பிளக்கச் சரம் செல உய்த்தாய், விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே அப்படின்னு ஒரு பாசுரம். இது ஒரு பதிகத்தினுடைய முதல் பாசுரம். அங்கே கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் தின்னாகம் பிளக்கச் சரம் செல உய்த்தாய்ன்னு ஆரம்பித்தார். அதே மாதிரி இந்த திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு பதிகம் பாடின திருமங்கையாழ்வார் கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் அப்படின்னு கிட்டத்தட்ட அதே வார்த்தைகளாலே தொடங்குறார். அங்கே கண்ணார் கடல் சூழ், இங்கே கண்ணார் கடல் போல்னு தொடங்குறார். இப்படி இந்த 10 பாசுரம் அந்த 10 பாசுரம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வரும். அங்க இருக்கிறது அப்படியே இங்க இருக்கும். அங்க என்ன சொல்ல வந்தாரோ அதை வேறு வார்த்தைகளால் இங்க சொல்லுவார். சில சமயத்துல அங்க இருக்கிற வார்த்தை அப்படியே இங்க இருக்கும். சில பாசுரங்கள்ல அங்க என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை வேறு வார்த்தைகளால சொல்லியிருப்பார். இப்படி இந்த 10 பாசுரங்களுக்கும் நிறைய ஒப்புமை. இந்த 10 பாசுரத்தை எடுத்து வச்சுண்டு அந்த 10 பாசுரத்தை எடுத்து வச்சுண்டு ரெண்டுத்தையும் ஒப்பு நோக்கி பார்த்தோமானா நிறைய ஒற்றுமைகள் தெரியும். அந்த திருவேங்கடமுடையானே இவன் அப்படின்னு ஆழ்வார் மனசெல்லாம் நிறைஞ்சிட்டபடினால அவனாவே இவனை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதனால அங்க சொன்ன விஷயங்களே ஆழ்வாருக்கு வேறு வார்த்தைகளாக இங்க வரபடினாலே ரெண்டும் ஒரே போல பாசுரமா சேவை சாதிக்கிறது நமக்கு. இதுல விஷயம் என்னன்னா, விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அப்படின்னு கூப்பிடுறார். அண்ணா அப்படின்னா என்ன? தமையனார் பிரதர்னு அர்த்தமா? இல்ல, அண்ணல் அப்படின்னு ஒரு உறவு. அண்ணல் அப்படின்னா தலைவன், நாதன், சுவாமி அப்படின்னு எல்லாம் அர்த்தம். நம்ம ஆச்சாரியால அவளெல்லாம் கூப்பிடுறச்ச சுவாமி சுவாமின்னு அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு யார் அதிபதியா, நமக்கு மேல ஒரு குருவா, ஒரு ஆச்சாரியனா, ஒரு சுவாமியா நமக்கு மேல இருக்காளோ அவளை சுவாமின்னு கூப்பிடுறது போல தமிழ்ல கூப்பிடணும்னா அண்ணலே அப்படின்னு கூப்பிடலாம். அந்த அண்ணல் அப்படின்ற வார்த்தையை கூப்பிடுறச்ச, சம்போதனமா கூப்பிடுறச்ச அண்ணலே அப்படின்னு கூப்பிடுறது போலதான் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறதும். அண்ணா அப்படின்னா அண்ணல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணா சுவாமின்னு அர்த்தம். ஆச்சரியமா உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்துல சாதிக்கிறார், அண்ணா அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம். திருவேங்கட மாமலை மேய அண்ணா, திருவேங்கட மலை மீது எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய சுவாமியே, என் தலைவனே, எனக்கு நாதனே, அடியேன் இடரை களையாயே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேணும், என்னுடைய பாவத்தை போக்க வேணும், என்னுடைய சம்சார சாகரமாகிற துக்கத்தை களைய வேணும் அப்படின்னுட்டு தன்னுடைய இடரை களையுமாறு, தன்னுடைய கஷ்டங்களை இல்லாமல் பண்ணுமாறு திருவேங்கடமுடையானை கலியன் பிரார்த்தித்தார். அதே போலதான் இங்கேயும் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே அப்படின்னுட்டு அங்க திருவேங்கடமுடையானை அண்ணா சுவாமின்னு கூட்டு என்னுடைய இடரை களைய வேணும் என்று பிரார்த்தித்தவர் இங்கே திருவெள்ளக்குளத்திலே அதே திருவேங்கடமுடையான் சேவை சாதிப்பதனாலே அவனையும் அதே அண்ணா என்ற பெயராலே கூப்பிட்டு அதே அடியேன் இடரை களையாயே என்கிற வார்த்தையினாலேயே பிரார்த்திக்கிறார். ஆக திருவேங்கடமுடையான் தான் இந்த அண்ணன் பெருமாள். திருமங்கையாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள் 6. அந்த 6 பிரபந்தத்திலே திவ்யதேசங்கள் விஷயமா நிறைய பாசுரங்கள் பாடப்பட்டது, பதிகங்கள் நிறைய பாடப்பட்டது. பெரிய திருமொழின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம். அந்த பெரிய திருமொழி என்ன, மற்ற 6 பிரபந்தங்கள் என்ன, எல்லாத்திலையும் அப்படி வலை போட்டு தேடி பார்த்தாலும் அண்ணா அப்படின்னு திருமங்கையாழ்வார் கூட்டது 2 பெருமாளை. ஒன்னு திருவேங்கடமுடையானான ஸ்ரீனிவாசனை, இன்னொன்னு திருவெள்ளக்குளத்திலே இருக்கக்கூடிய இந்த அண்ணன் பெருமாளை. இவா 2 பேரைத்தான் அண்ணான்னு கூட்டிருக்கார். அண்ணா அப்படின்னா சுவாமின்ற அர்த்தத்துல அவனே இவன் என்று 2 பேரை மட்டும்தான் அண்ணன்னு கூட்டிருக்கார். திருவேங்கடமுடையானுக்கு திருமங்கையாழ்வார் மட்டும் பாசுரம் பாடி இருந்து
அதுவும் இந்த 10 பாசுரம் மட்டும்தான் அவருக்கு மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் தவிர வேறு யாரும் பாடல. திருமங்கையாழ்வார் கூட இந்த 10 பாட்டு தான் பாடியிருக்கார் அப்படின்னா அதுவும் அண்ணன் கோயில் என்று பெயர் பெற்றிருக்கும், திருவேங்கடமும் கூட. ஆனா திருவேங்கடமுடையானை 9 ஆழ்வார்கள் பாடியிருக்கா. 202 பாசுரங்களாலே மங்களாசாசனம். திருவேங்கடவா, மலைகுணிய நின்றாய், வேங்கடத்துறைவார் அப்படின்னு பல பெயர்களாலே கொண்டாடப்படுகிறபடியினாலே இந்த அண்ணா அப்படின்னு ஆழ்வார் கூட்டது அங்க ரொம்ப பரிமளிக்கல, சோபிக்கல, எடுக்கல. இங்க 10 பாட்டுலயும் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூட்டார். இவரை தவிர யாரும் பாடல. இவரும் இந்த 10 பாசுரத்தை தவிர ஒன்னும் பாடல. அதனால இந்த அண்ணான்னு சொல்லக்கூடிய நாமா இங்கே ரொம்ப பரிமளித்து சோபித்து நிறம் பெற்று நன்னா எடுப்பா போயிடுத்து. ஆகையினாலே இந்த திவ்யதேசத்தை அண்ணன் கோயில் என்றே சம்பிரதாயத்திலே வழங்குகிறார்கள். திருவேங்கடமும் கூட அண்ணன் கோயில் தான், ஆழ்வார் அண்ணா என்று பிரார்த்திப்பதினாலே. இப்படி நிறைய ஒப்புமைகள் திருவேங்கடமலைக்கும் இந்த திவ்யதேசத்திற்கும். ஆச்சரியமா பல ஸ்ருதி சொல்றச்ச கூட திருவேங்கடமுடையான் விஷயமான கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிரைவன் ஆரம்பிக்கிற 10 பாசுரம் கடைசியில சொல்றச்ச கலியன் சொன்ன மாலை வல்லார் அவர் வானவர் ஆகுவர் தாமே. இந்த திருவேங்கடமுடையான் விஷயமாக நான் சொன்ன இந்த 10 பாசுரத்தை சொன்னவா நித்திய சூரிகளுக்கு சமானமா மோட்சம் போவா, வானவர் ஆகுவர் அப்படின்னு பலன் சொல்றார். இந்த திருவெள்ளக்குளத்து எம்பெருமான் விஷயமா பாடின கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாயின்னு தொடங்க 10 பாசுரம் முடிகிற போது அங்க பல ஸ்ருதியில கலியன் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் வானவர் தாமே. இதேதான், ஒரு வார்த்தை 2 வார்த்தை வித்தியாசம், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். அதே கலியன் சொன்ன மாலை வல்லார் அவர், வல்லர் என வல்லவர், வானவர் ஆகுவர் தாமே, வானவர் தாமே. 2 இடத்துலயும் இந்த 10 பாசுரங்களை சொல்றவா மோட்சத்துக்கு போய் நித்திய சூரிகளோடு கூட வானவர்களாக விண்ணவர்களாக எம்பெருமானுக்கு அடிமை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றத பலனா சொல்றார். இப்படி ஆச்சரியமா சாட்சாத் திருவேங்கடமுடையானாகவே இந்த அண்ணன் கோயில் பெருமாளை ஆழ்வார் அனுபவித்திருக்கிறபடியினாலே இந்த திவ்ய தேசம் தென் திருப்பதி என்று கொண்டாடப்படுகிறது. இங்க பெருமாள் மூலவர், ஸ்ரீனிவாசன், நாராயணன், கண்ணன், அண்ணன் பெருமாள் அப்படின்று 4 திருநாமங்களாலே அழைக்கப்படுகிறார். சாட்சாத் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனே இங்க வந்து சேவை சாதிக்கிறபடியினாலே ஸ்ரீனிவாசன் பெயர். ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே நாராயணா அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே நாராயணன் பெயர். இன்னொரு பாட்டிலே ஆழ்வார் கண்ணன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார், அதனால கண்ணன் என்பதும் திருநாமம். அண்ணன் பெருமாள்னு பிரசித்தமா பேர் வந்துடுத்து. திருவேங்கடமுடையானே அண்ணா கூட்டார், 10 பாட்டிலையும் கூப்பிடுறாரு, அது விசேஷம். அந்த பதிகத்திலே 10 பாசுரத்திலையும் அண்ணா அண்ணா அண்ணான்னு தான் ஸ்ரீனிவாசனை கூட்டார் திருவேங்கட மலையில. ஆனா மத்த 8 ஆழ்வார்கள் பாசுரங்கள், இந்த ஆழ்வார்தே இன்னும் 40 பாசுரங்கள்லாம் இருக்கிறபடினால இந்த அண்ணான்ற பெயர் அங்க எடுக்கல பெருமாளுக்கு. நிறைய பேர் இருக்கு, நிறைய பேர் பாடியிருக்கா, இது பரிமளிக்கல. இங்க அந்த 10 பாசுரங்கள் மட்டும்தான் இருக்கு, இவர் ஒருத்தர் தான் பாடினார் அப்படின்றதுனால ரொம்ப ஃபேமஸா போயிடுத்து. அதனால பெருமாளுக்கே அண்ணன் பெருமாள் அப்படின்னு பெயர் வந்துடுத்து. அந்த ஆழ்வார் சூட்டி அண்ணா என்கிற பெயரை கொண்டே அண்ணன் கோயில்னு திவ்யதேசத்துக்கு பேர் வந்துடுத்து. இப்படி 4 திருநாமங்களாலே அழைக்கப்படுகிற இந்த பெருமாள் மூலவர், ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத உபயநாச்சிமாராக ஒரு சின்ன குழந்தைய போல ஆச்சரியமா சின்ன திருமேனியோட எழுந்தருளி இருக்கிறார். கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்திலே பெருமாளுடைய சேவை. உற்சவருக்கு ஆச்சரியமா ஸ்ரீனிவாசன் திருநாமம். அவரும் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். தாயார் தனிக்கோயில் நாச்சியார். தாயார் சன்னதி தனியா உண்டு. பெருமாள் சன்னதி பிராகாரத்திலே பெருமாளுக்கு வலதுபுறத்திலே தாயார் சன்னதி விசேஷமா தனி சன்னதி. மூலவருக்கு பூவார் திருமகள் நாச்சியார்னு திருநாமம். திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய தர்மபத்தினியான தாயார் அலர்மேல் மங்கை. இந்த திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாசனுடைய தர்மபத்தினி பூவார் திருமகள். ஒரே அர்த்தம்தான். அலர் அப்படின்னா புஷ்பம், மேல் மங்கைனா புஷ்பத்தின் மீது தோன்றிய அல்லது புஷ்பத்தின் மேலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண். தாயாரை குறிக்கிறது, ஸ்ரீதேவின்னு குறிக்கிறது பத்மாவதிய. பூ ஆர் திருமகள் அப்படின்னா பூவின் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமகள்னு அதுவும் ஒரே அர்த்தம் தான். அங்க அலர்மேல் மங்கை, இங்கே பூவார் திருமகள். சாட்சாத் திருவேங்கடமுடையானபடியினாலே மூலவருக்கு அலர்மேல் மங்கை பூவார் திருமகள் நாச்சியார்னு 2 திருநாமம். உற்சவருக்கு உற்சவர் ஸ்ரீனிவாசனானபடியினாலே உற்சவர் தாயாருக்கு பத்மாவதின்னுட்டு திருச்சானூர் தாயாருடைய திருநாமம். விமானம் தத்துவ ரச்சித விமானம் அல்லது தத்துவ தியோதக விமானம்னு பெயர். தத்துவம் அப்படின்னா உண்மையான பொருள்,
சித்து அச்சித்து ஈஸ்வரன் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, தத்துவத்திரயம்னு சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை வஸ்துக்களையும் மூணாவே பிரிச்சுடலாம். அதுக்கு மேல வஸ்துவே இல்லை. என்ன? சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணா பிரிக்கலாம். அச்சித்துன்னு சொல்லக்கூடியது அறிவற்ற ஜடப்பொருள். சித்து அல்லது சேத்தனன்னு சொல்லக்கூடியது ஞானமுடையர் ஜீவாத்மா நாமெல்லாம். ஈஸ்வரன் சொல்லக்கூடியவன் இது ரெண்டுத்தையும் தனக்கு சரீரமாக உடையவன், இது ரெண்டுத்துக்கும் சுவாமியா இருந்துட்டு ரெண்டுத்தையும் காப்பாத்துறவன். அவனுக்கு ஈஸ்வரன் பெயர். அவன் யாருன்னா திருமகள் கேள்வன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தை ரச்சிதம் பண்ணுகிற, அதாவது தெளிவா எழுதி காட்டுவது போல விளக்கி காட்டுகிற விமானம். ஆகா, ஆச்சரியமா கையை கூப்பி தொழலாம்படியா ஒரு விமானம் தெரியறது. விமானம்னு சொல்லக்கூடியது பகவானுடைய உறைவிடம், பகவானுடைய அம்சம். கை கூப்பிக்கலான்னு கையை கூப்பிடா ஒருத்தர். சரி, அந்த விமானத்தை பார்த்து கையை கூப்பிட்டோம், விமானத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு உள்ள போனா இதுதான் தத்துவம், இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் உண்மையான தத்துவம், என்னைக்கும் அழியாமல் என்னைக்கும் இருக்கக்கூடிய தத்துவம், இதனுடைய காலில் தான் நாம் எல்லாம் விழுந்து கிடக்கணும் அப்படின்னுட்டு எழுதி காட்டுவது போல, வரைந்து காட்டுவது போல அந்த எம்பெருமானாகிற பரம்பொருளை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய விமானம். அது தத்துவ ரச்சித விமானம் அல்லது தத்துவ தியோதக விமானம். தியோதகம் அப்படின்னா விளங்க வைக்கிற, புரிய வைக்கிறன்னு அர்த்தம். லோகத்துல எத்தனையோ வஸ்துக்களை பார்த்து இது நிஜமா அது நிஜமா எது சத்தியம் அப்படின்னு குழம்பின்னு இருக்கிறீங்களா? ஒன்னும் கவலைப்படாதுங்க, இங்க வாங்கோ. இந்த விமானத்துக்கு கீழே இருக்கான் பாருங்க, பெருமாளோட சேர்ந்து தாயாரோட சேர்ந்து பெருமாள், திருமகளும் திருவேங்கடமுடையானும், இவாதான் நிஜமான தத்துவம், இவாதான் என்னைக்கு இருக்கிறவா, அவளை ஆசிரியச்சிங்களானா நீங்களும் நிலைத்திருப்பீர்கள் என்று விளக்குகிற, என்று புரிய வைக்கிற விமானம். தத்துவத்தை தியோதகம் பண்ணுகிற, விளக்குகிற விமானம் தத்துவ தியோதக விமானம். தீர்த்தம் ஸ்வேத புஷ்கரிணின்னு பெயர். ஸ்வேத வெள்ளை, புஷ்கரிணி குளம், வெள்ளை குளம். எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றதினாலே திருவெள்ளை குளம். திருவெள்ளை குளம் என்கிற பெயர் தான் அப்படி பேச்சுவாக்குல கலோக்கியலா திருவெள்ள குளம்னு ஆயிடுத்து. வெள்ளைன்னு நான் சொல்றோம், நன்னா வேகமா பேசுறச்ச வெள்ளை அப்படின்னு சொல்றோம். அது என்ன கலர்? வெள்ளை கலர். அந்த மாதிரி வெள்ளை குளம் வெள்ள குளம் ஆயிடுச்சு. கோவிலுக்கு முன்னாலேயே ஆச்சரியமா புஷ்கரணி. அடியேன் இந்த புஷ்கரணியினுடைய படத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். எதுக்கு விசேஷமா புஷ்கரணியை ஷேர் பண்ணிருக்கிறதுன்னா, இந்த புஷ்கரணியினுடைய பெயர் தான் இந்த திவ்யதேசத்துக்கே பெயராக அமைந்தது. அத்தனை விசேஷமான புஷ்கரணி. அதுக்கு என்ன காரணம்? இந்த புஷ்கரணியினுடைய பெயர் இந்த திவ்யதேசத்திற்கு அமைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு ஸ்தல புராணத்திலும் ஆழ்வார் அனுபவத்திலும் பார்க்கலாம். ஆகையினாலே அந்த புஷ்கரணியை சேவித்துக் கொள்ள வேண்டியதும் கூட நமக்கு ஸ்வரூபம். எப்படி திருமலையில சுவாமி புஷ்கரணி விசேஷமோ அதுபோல இந்த அண்ணன் கோவில் என்கிற திருவெள்ளக்குளத்திலே இந்த புஷ்கரணி விசேஷம். ஸ்வேத புஷ்கரணி என்றும் தமிழிலே திருவெள்ளைக்குளம் என்றும் வழங்கப்படக்கூடிய புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் பிராட்டி வசிப்பதான, பிராட்டியினுடைய சாநித்தியம் இருப்பதான பில்வ மரம். வில்வம் தான் ஸ்தல விருட்சம். பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா ஏகாதச ருத்ராளுக்கு பிரத்யக்ஷம். சூரிய வம்சத்திலே இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றிய ஸ்வேத மகாராஜான்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கும் பிரத்யக்ஷம். இந்த ஸ்வேத மகாராஜா எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு பல தலைமுறைகளுக்கு முன்னாலே இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றிய மகாராஜா, அவருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம், மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் 4-7 ஒரு பதிகம் முழுக்க 10 பாசுரங்கள் இந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம். இப்போ ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். சூரிய வம்சத்திலே இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றியவன் துந்துமாரன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அந்த துந்துமாரன்னு சொல்லக்கூடிய ராஜா ராமன், தசரதன் இவாளுக்கெல்லாம் பல தலைமுறைகளுக்கு முன்னால இருந்த ராஜா. அவனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை பேர் இல்லாமல் இருந்து நிறைய புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடி நிறைய பெருமாளை பிரார்த்திச்சுண்டு கடைசியில எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை அப்படியே வெள்ள வெள்ளன்னு பாலை போல இருந்தபடினாலே, ஸ்வேத வர்ணத்திலே வெள்ளை நிறத்திலே இருந்தபடினாலே ஸ்வேதன் அப்படின்னு பெயரிட்டான் துந்துமாரன். ஸ்வேதன் அப்படின்னா வெள்ளையாக இருப்பவன், வெள்ளையன் அப்படின்னு அர்த்தம். குழந்தை பிறந்த விஷயத்த குலகுருவான வசிஷ்டரிடத்திலே போய் பிரார்த்திச்சு சொன்னான். சுவாமி குழந்தை பிறந்திருக்கு, வந்து குழந்தைய கடாட்சிக்கணும், அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். வந்த வசிஷ்டர் என்ன பண்ணினார்? குழந்தை பிறந்த நேரம் அந்த குழந்தையினுடைய அங்கடையாளங்களை எல்லாம் பார்த்துட்டு கிரக நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது குலகுருவினுடைய கடமையானபடினாலே ஒரு விஷயத்த சொன்னார். அந்த விஷயம் இவாளுக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியா போயிடுது.
இந்த குழந்தைக்கு 9வது வயதிலே மிருத்யு உண்டு. அப்படின்னா இந்த குழந்தை 9வது வயசுல நிச்சயம் செத்து போயிடும், இது பொழைக்காது, இதற்கு ரொம்ப அல்ப ஆயுள் தான் அப்படின்னு சொன்னார். பல வருஷங்கள் ஏங்கி தவித்து குழந்தை இல்லாமல் இருந்து எத்தனையோ புண்ணிய துறைகளாடி எத்தனையோ பெருமாள்களை சேவித்து பெருமாளுடைய பிச்சையா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதி ஆச்சரியமா வெள்ள வெள்ளேர்னு தேவத்தை போல பிறந்திருக்கிற குழந்தை. அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இருந்து கூட இன்னும் வெளியில வரல, அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற செய்தியை கேட்டா அவ வயிறு எப்படி எரியும். ரொம்ப தவிச்சு போயிட்டா, துடிச்சு போயிட்டா. சுவாமி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்களே அப்படின்னா, இருக்கிறத சொல்றேன், நான் வேணும்னு சொல்லலைன்னார். சரி சுவாமி, அதை மட்டும் சொன்னா போராது, அதுக்கு ஏதானும் பிராயசித்தம் இருந்தா சொல்லுங்க, அதையும் பண்றோம். அந்த குழந்தை எக்காரணத்தை கொண்டும் தவம் இருந்து பல வருஷங்கள் கழித்து பிறந்த பிள்ளை, அது போகக்கூடாது, அழியக்கூடாது, அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்தித்தா. அப்ப சொன்னார், ஸ்வேதாரண்யம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. அந்த ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் பிரார்த்தியுங்கள், அந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான், அவனாலே இந்த குழந்தை பிழைக்கும் அப்படின்னு ஒரு உபாயம் சொன்னார். சரின்னு தகுந்த சமயம் வரும்போது போலான்னு காத்துட்டு இருந்தா இவா. அப்படியே காத்துண்டு நாளாக அந்த குழந்தையும் வளர்ந்துட்டே வருது. இவா இருக்கக்கூடிய தேசத்தில இருந்து இவர் சொன்ன ஸ்வேதாரண்யம்னு சொல்லக்கூடியது இந்த திருவெள்ளக்குளம் திவதேசம். இங்க வந்து சேரணும். நேரம் அங்க இருந்து பாயிண்ட் டு பாயிண்டா அங்க ஏறினமா இங்க இறங்கினமான்னு இல்லாம வழியில இருக்கக்கூடிய பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு வழியில இருக்கக்கூடிய பெருமாள் திவதேசங்களை எல்லாம் சேவிச்சுண்டு குழந்தை நன்னா இருக்கணும்னு பல இடங்கள்ல பிரார்த்திச்சுண்டு கடைசியா இந்த திருவெள்ளக்குளத்துக்கு வந்து சேர்றான். இப்படி இவா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சேர்ற போது இந்த ஸ்வேதன்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு குழந்தை பருவம் மாறி சிறுவனா போயிடுத்து குழந்தை. அதாவது ஒரு 8 வயசு கிட்ட நெருங்கிடுத்து குழந்தைக்கு. வசிஷ்டர் சொன்ன வாக்கு பிரகாரம் இன்னும் 1 வருஷத்திலேயே என்னமோ குழந்தை போயிட போறது. அந்த சமயத்திலே சரியா திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தா. வந்து வசிஷ்டர் சொன்னபடி இந்த ஸ்வேதாரண்யம்னு இந்த ஊருக்கு பெயர் வந்ததுக்கு காரணமே இந்த ஸ்வேத புஷ்கரணியினுடைய மகிமைதான். இந்த புஷ்கரணியினுடைய பெயர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது. ஸ்வேத புஷ்கரணின்னா வெள்ளை குளம்னு அர்த்தம். இங்கே இருப்பவன் சாட்சாத் பரம்பொருளானபடியினாலே அவன் உரைகிற திருப்பார்கடல் தீர்த்தம் தான் இங்கு வெள்ளை புஷ்கரணியா இருக்கிறது. அங்கே வெள்ளை கடல், இங்கே வெள்ளை குளம். பெருமாள் அங்கே கடல்ல சமுத்திரத்திலே திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அங்கே வெள்ளை சமுத்திரம். அந்த திருவனந்தாழ்வான் அப்படி புசுபுசுன்னு மெத்த போல மிதக்கணும், அதுக்காக பால் கடல் அங்க ஓடுறது பிரவாகமா. இங்கே பெருமாள் அர்ச்சாவதாரமா இருக்கிறபடியினாலே மக்கள் எல்லாம் மூழ்கி தீர்த்தமாட வேணும் என்பதற்காக குளமாக இருக்கிறது. அந்த ஸ்வேத தீர்த்தமான திருப்பார்கடல் தீர்த்தம் தான் இங்கு ஸ்வேத புஷ்கரணியா வெள்ளக்குளமா இருக்கிறது. அதனால இந்த புண்ணியமான தீர்த்தத்திலே தீர்த்தமாடுங்கோ, அந்த குழந்தைய தீர்த்தமாட பண்ணுங்கோ. தீர்த்தமாடிட்டு அந்த எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை போய் அந்த குழந்தைக்கு சேவை பண்ணி வைங்கோ, அந்த குழந்தைக்கு எல்லா நல்லதும் நடக்கும், தானா அந்த எம்பெருமான் பார்த்துப்பான்னு சொல்லி வசிஷ்டர் அனுப்பி வச்சிருக்கார். இவா வந்தா கோவில் வாசல்ல ஆச்சரியமா இந்த புஷ்கரணியை பார்த்தா. கோவிலுக்கு முன்னால நன்னா பறந்து விரிந்திருக்கக்கூடிய பெரிய புஷ்கரணி. புஷ்கரணி நடுவுல ஒரு 5 அடி 6 அடி பாதை, அப்புறமா பெருமாள் சன்னதி. அப்படி ஆச்சரியமா கோவிலுக்கு நேரே இருக்கக்கூடிய பெரிய புஷ்கரணி. இன்னைக்கும் இந்த புஷ்கரணியிலே நிறைய தாமரைகள் பூத்து குலுங்குவதை பார்த்து ரசிக்கலாம். அந்த புஷ்கரணியினுடைய படத்தை அடியன் ஷேர் பண்ணிருக்கேன். எப்படியானா சுவாமி புஷ்கரணிக்குன்னு தனியா ஒரு ஏற்றம், ஒரு பெருமை, ஒரு சிறப்பு உண்டோ, அந்த மாதிரி இந்த திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய ஸ்வேத புஷ்கரணிக்கும் ஒரு தனி சக்தி உண்டு. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே ஆஞ்சநேயர், திருவடி ஆஞ்சநேயர் எழுதிருக்கார். ஆச்சரியமா தாமரைகளாலே நிறைந்த தீர்த்தமாக அந்த வெள்ளக்குளம் திகழ்கிறது. அந்த குழந்தை ஸ்வேதன் ஆச்சரியமா அந்த திருவெள்ளக்குளத்திலே தீர்த்தமாடினான். தீர்த்தமாடிட்டு அவனோட பெத்தவா துந்துமாறனும் அவனுடைய ஆம்படியாலும் கூட சேர்ந்து தீர்த்தமாடினா. தீர்த்தமாடி அண்ணன் கோவிலுக்குள்ள போய் தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிறா. சேவிச்சுட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு 9வது வயசுல மிருத்யு இருக்கு, அந்த தோஷம் நீங்கணும், குழந்தை தீர்காயசா இருக்கணும் அப்படின்னா வெள்ளக்குளத்துக்கு போய் தீர்த்தமாடி பெருமாள் தாயாரை சேவிக்கணும்னு குலகுருவான வசிஷ்டர் சொன்னார். அதனால இங்க வந்தோம், தீர்த்தமாடினோம், உங்களை சேவிச்சுட்டோம்.
இனிமேல் இந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டியது, இந்த குழந்தைய பிழைக்க வைக்க வேண்டியது, இது சாகாமல் இருக்கும்படியா பண்ணி எங்க வயத்துல பாலவாக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு அந்த குழந்தையினுடைய தாயாரும் தோப்பனாரும் குழந்தைய வச்சுட்டு பெருமாள் தாயாரை பிரார்த்திச்சுண்டா. அப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்காக ரிஷிகள்லாம் கூட்டமா கோவிலுக்கு வரா. வந்தா அவளும் பெருமாளை சேவித்தா. ரிஷிகள்லாம் வராலேன்னுட்டோ இப்படி ஒரு அல்பாயுஸ்ல பிறந்த இந்த குழந்தைய ரிஷிகளை சேவை பண்ணி வைத்து ரிஷிகள் காலில் எல்லாம் விழுந்து சேவிச்சுக்கோ, அவ அனுகிரகம் பண்ணான்னா நன்னா இருப்பேன்றா. எல்லாம் சேவிக்கிறா. ரிஷிகள்லாம் குழந்தை நன்னா இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிடுறா. அதுல மருத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி மாத்திரம் ஒரு நிமிஷம் நின்று, என்னுடைய ஆசிரமம் இங்க பக்கத்துலதான் இருக்கு, இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என் மனசுல படுறது, என்னை தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து என்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்கோ, நான் என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன்னு பெருமாள் சன்னதியில வாக்கு கொடுக்கிறார். இவாளும் பெருமாளே வந்து கூப்பிடுறதா மனசுல நினைச்சுட்டு அந்த ரிஷியை பின்தொடர்ந்து அவருடைய ஆசிரமத்துக்கு போறா. அந்த மருத்தருடைய ஆசிரமத்துக்கு, மருத்தாசிரமத்துக்கு இந்த ஸ்வேதன்னு சொல்லக்கூடிய குழந்தை அவனுடைய தாயார் தோப்பனார் போய் ரிஷியை சேவிக்கிறா. சேவிச்சா என்ன கஷ்டம் உங்களுக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி குழந்தை பிறந்த போது குலகுருவான வசிஷ்டர் குழந்தைய பார்த்துட்டு ஜாதகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தைக்கு ரொம்ப அல்பாயுசு 9 வயசுல போயிடும்னு சொல்றார். அதுக்கு பிராயசித்தமா இந்த ஊருக்கு அழிச்சுட்டு வந்தா பெருமாள் அனுகிரகம் பண்ணி காப்பாத்துவான், குழந்தைக்கு தீர்காயுஷ் கிடைக்கும்னு சொல்றார். அந்த மாதிரி நாங்க தீர்த்தமாடிட்டு பெருமாள் தாயார பிரார்த்திச்சுட்டு இருக்கிற போதுதான் தேவரீர் வந்து இந்த மாதிரி வாங்கோன்னு கூட்டுண்டு வந்தது. ஏதான விசேஷமா அனுகிரகம் பண்ணணும், குழந்தை போகக்கூடாது, பிழைக்கணும்னு அந்த ரிஷியினுடைய காலை பிடிச்சுட்டு பிரார்த்திக்கிறா. அப்ப ரிஷி உடனே என்ன பண்ணார், ஓஹோ அதுதான் விஷயமா, கவலைப்படாதங்கோ, பெருமாள் என்ன தகுந்த சமயத்துக்கு தான் அங்க அனுப்பியிருக்கான், உடனே வாங்கோன்னுட்டு திரும்ப அந்த ஸ்வேத புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய வெள்ளை குளம், திருவெள்ள குளத்துக்கு அழிச்சுட்டு போய் அந்த புஷ்கரணியினுடைய தெற்கு கரையிலே ஒரு வில்வமரம் உண்டு. அந்த வில்வமரம் ஸ்தல விருட்சமான வில்வமரம். பொதுவாகவே வில்வமரம் மகாலட்சுமியினுடைய வசிப்பிடமாக திகழ்வது. தாயாருக்கு கூட பில்வ நிலையாயை நமகான்னு ஒரு நாமாவளி உண்டு, வில்வமரத்திலே வசிப்பவளே போற்றின்னுட்டு. அப்படி தாயாருடைய அம்சமா தாயாருடைய நித்திய சாநித்தியமா இருக்கக்கூடிய அந்த வில்வமரத்தின் அடியிலே வடக்கு பார்த்த மாதிரி அந்த குழந்தைய உட்கார சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நிருசிம்ஹ மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னுட்டு யம பயத்தை போக்கக்கூடிய எம்பெருமான் லக்ஷ்மி நிருசிம்ஹன் விஷயமான ஒரு மகா மந்திரத்தை இந்த மருத்தர்னு சொல்லக்கூடிய மகரிஷி அந்த ஸ்வேதன்ற குழந்தைக்கு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணிட்டு, குழந்தை இந்த நிருசிம்ஹ மிருத்யுஞ்சய மகா மந்திரத்தை இந்த புஷ்கரணியினுடைய தென்கரையிலே வில்வமரத்தடியிலே வடக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷம் தசமி திதி அன்னைக்கு ஆரம்பித்து கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அதாவது கைசிக ஏகாதசி அன்னைக்கு முடிய 8000 முறை ஜபம் பண்ணுடா குழந்தை. அப்படி ஜபம் பண்ணினியானா எம்பெருமான் உனக்கு சேவை சாதித்து உன்னுடைய மரண தோஷத்தை, உன்னுடைய கண்டத்தை, அல்பாயுஸ்ல நீ போகக்கூடிய உன்னுடைய தலையெழுத்தம் மாத்தி பெருமாள் உனக்கு தீர்காயுஸ் கொடுப்பான்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்ட ஆசிரமத்துக்கு போயிட்டார். இந்த குழந்தையும் அந்த ரிஷியினுடைய வாக்க வேத வாக்கா கொண்டு ஐப்பசி சுக்ல தசமியில இருந்து ஆரம்பித்து கார்த்திகை கைசிக ஏகாதசி வரைக்கும் 8000 முறை அந்த நிருசிம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்தை நிஷ்டையோட கூட ஜபித்தது. 8000 முறை இந்த மந்திரத்தை ஜபித்து முடித்த உடனே அந்த அண்ணன் கோயிலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அந்த குழந்தைக்கு பிரத்யட்சமாகி, குழந்தை நீ கவலைப்படாதே, நீ தகுந்த இடத்துக்கு தான் வந்திருக்க, தகுந்த மந்திரத்தை கொண்டுதான் இன்ன நீ தபஸ் பண்ணி அர்ச்சித்திருக்கிறாய், ஆகையினாலே மார்க்கண்டேயனை போலே நீ தீர்காயுசோட இருக்க கடவாய், உனக்கு மரணமே கிடையாதுன்னு அனுகிரகம் பண்ணார் பெருமாள் அப்படின்னு ஸ்தல புராணம். ஆகையினாலே இது மரண பயத்தை, யம பயத்தை போக்கக்கூடிய க்ஷேத்திரமாக திகழ்கிறது. மார்க்கண்டேய புராணத்திலே இந்த அண்ணன் கோயில்ல இந்த ஸ்வேதன் வந்து பெருமாளை தபஸ் பண்ணி சாட்சாத்கரித்து யமபயம் நீங்க பெற்று சிரஞ்சீவியானத ஒரு ஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்வேதவத்ஸ சிரஞ்சீவின் ஜிதோ மிருத்யுஸ்த்வயாதுனா மிருத்யுஞ்சயேன மந்த்ரேன பிரிதோஸ்மி தவ சிவ்ரத தீர்கமாயுஹு பிரதாஸ்யாமி கல்பாந்தஸ்தாயிதேன்னாப வினோச்சோ ந பவேத்தாத மார்க்கண்டேயே சமோவப. ஸ்வேத வத்ஸ சிரஞ்சீவின்னு, ஸ்வேதன்னு சொல்லக்கூடிய குழந்தை சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று விரும்பி, அதாவது மரணமே அடையக்கூடாதுன்னு வந்து விரும்பி, மிருத்யுஹு த்வயாதுனா யமபயம் நீங்க பெற வேணும், யமனிடத்திலிருந்து தப்பிக்க வேணும் அப்படின்னுட்டு
மிருத்யுஞ்சய மந்திரம், மிருத்யுவை யமனை ஜெயிக்கக்கூடிய வெல்லக்கூடிய மந்திரமான நிருசிம்ம மிருத்யுஞ்சய மகாமந்திரத்தை ரிஷியினிடத்திலே உபதேசமாக பெற்று தவசி விரத, ஒரு தவம் போல விரதத்தோடு கூட உபவாசம் இருந்து தபம் போல அந்த மந்திரத்தை 8000 முறை ஜபித்து அதனுடைய பலனாக தீர்க்கமாயு பிரதாசியாமி, பூரண ஆயுளை வரமாக பெற்றது. சுவாமி பூரண ஆயுள்னா என்ன அர்த்தம்? 100 வருஷமா 120 வருஷமா? எது பூரண ஆயுள்னு சொல்றாங்க, எது தீர்காயுசு அப்படின்னா கல்பாந்தஸ்தாயி தேன்மாப, இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட சிரஞ்சீவியா இருக்கும். பொதுவா சிரஞ்சீவிகள்னு சொல்றவா எப்பவும் இருந்துட்டு இருப்பா. ஆனா இந்த குழந்தை இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் சிரஞ்சீவியா இருக்கும்னுட்டு, இந்த கல்பம்னு சொல்லக்கூடிய எத்தனை 1000 கோடி ஆண்டுகள், அத்தனை வருஷம் நீ உயிரோட இருப்படா குழந்தை. எந்த குழந்தையா இருக்கிறச்ச உன்னை பார்த்துட்டு 9 வயசுல போயிடுவேன்னு சொன்னாலோ, என்ன நம்பி என் இடத்துல சரணாகதி பண்ணிட்டியோன்னோ, நீ இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் சிரஞ்சீவியாவா இருப்பே. அதுவும் எப்படி தெரியுமோ, மார்க்கண்டேயனுக்கு சமானமாக நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் அப்படின்னுட்டு பெருமாள் இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்றார். இந்த குழந்தை பெருமாள் வந்த உடனே பெருமாள் காலை பிடிச்சுட்டு அழுது, சுவாமி நான் 9 வயசுல போயிடுவேன்னு சொல்றா, எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்படியா? யார் சொன்னா? குலகுரு சொன்னார். எப்படி சொன்னார்? ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னார். ஏதோ என் ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் சரியில்லையா, அதனால நான் 9 வயசுல போயிடுவேனா அப்படின்னு சொல்லி அழுதுது. பெருமாள் சொன்னார், இந்த கிரகங்கள் காலம் இதுக்கெல்லாம் மனுஷாலான நீங்க தான் கட்டுப்பட்டவா. ஆனா அந்த கிரகங்கள் காலம் இதெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டது. என்னுடைய கட்டுப்பாட்டிலே என் காலு கீழே இருந்து காரியம் பண்ணக்கூடியவைகள் அவையெல்லாம். எப்போ நீ என் திருவடிகளை தஞ்சம்னு சரணாகத்தின்னு புடிச்சுட்டியோ, என்னை நம்பி நான் காப்பாத்துவேன்னு என் கஷேத்திரத்துக்கு வந்து தீர்த்தமாடி என் மந்திரத்தை கொண்டு தபஸ் பண்ணினியோ, நான் வந்துட்டேன். இனிமேல் அந்த கிரகமோ காலமோ உன்னுடைய விதியோ உன்னுடைய தலையெழுத்தோ ஒன்னும் வேலை பண்ணாதுடா குழந்தை. அதெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நான் இருக்கேன், உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன். நீ தீர்காயுஷா மார்க்கண்டேயனுக்கு சமானமா இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இருப்பாயின்னுட்டு அந்த குழந்தைய அப்படியே பெருமாள் சேர்த்து கட்டின்னு அனுகிரகம் பண்ணினான். அந்த குழந்தை இன்னைக்கும் சிரஞ்சீவியா எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறதுன்னு சலபுராணம் தெரிவிக்கிறது. இப்படி அந்த ஸ்வேதனுடைய யம பயத்தை மரண பயத்தை நீக்கின க்ஷேத்திரமானபடியினாலே யாரெல்லாம் ரொம்ப மரணத்தை குறித்து பயப்படுகிறார்களோ, அல்லது யாருக்கெல்லாம் தற்கொலை பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அடிக்கடிக்க வரதோ, யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காளோ, யாருக்கெல்லாம் ரொம்ப கொடிய விபத்துகள் நோய் நொடிகள்லாம் தாக்கி எப்ப வேணாலும் உயிர் போகின்ற மாதிரி ஒரு நிலைமை வரதோ, அவெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து, இல்ல அவ சம்பந்தப்பட்டவா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அவளை நினைச்சுண்டு புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமாளை சேவித்தா அந்த பயம் நீங்கிறதா ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அதனால சில பேர் வேற மதத்தை சேர்ந்தவா 60, 80 எல்லாம் பண்ணிக்கணும்னா அவ விசேஷமா ஏதோ ஒரு ஊர்ல போய் பண்ணிக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவா சரணாகதா 60ன்னு சொல்லக்கூடிய சஷ்டிப்த பூர்த்தி, 80ன்னு சொல்லக்கூடிய சதாபிஷேகம், குழந்தைகளுக்கு ஆயுஷ்ய ஹோமம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ கஷேத்திரமா திவ்ய தேசமாக திகழ்வது இந்த திருவள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோவில். பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலே புஷ்கரணிக்கு எதிரேயே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய கல்யாண மண்டபம் ஒண்ணு இருக்கு. எல்லா விதமான சௌகரியங்களும் அவளே பண்ணி கொடுக்குறா. 60, 80 ஆயுஷ்ய ஹோமம் முதலான விசேஷமான ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாந்தி சமாச்சாரங்களை எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா காலங்காலமா தொடர்ந்து நிறைய பேர் இங்க பண்ணிட்டு வரா. அதனாலே தீர்காயுசை தரக்கூடிய மரண பயத்தை போக்கக்கூடிய க்ஷேத்திரம். அது மட்டுமல்லாமல் திருமங்கையாழ்வாருக்கும் குமுதவள்ளி நாச்சியாருக்கும் கல்யாணமான விடமானபடியினாலே கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாண பிராப்தியும் பெருமாள் கொடுக்கிறான். குழந்தையை காப்பாத்தினபடியினாலே குழந்தை செல்வத்தையும் பெருமாள் அருளுகிறான் அப்படின்ட்டு விசேஷமான ஒரு பிரார்த்தனை ஸ்தலமா திகழறது இது. இதை தென் திருப்பதின்னு சொல்றது உண்டு. அதாவது திருவேங்கடமலைக்கு போய் திருவேங்கடமுடையானிடத்திலே தங்களுடைய பிரார்த்தனையை செலுத்த முடியாதவர்கள் அந்த திருவேங்கடமுடையானே இங்கே அண்ணன் பெருமாளா எழுந்தருள் இருக்கிறபடியினாலே அவனை திருவேங்கடமுடையானா நினைச்சு பிரார்த்திச்சுண்டு மலையில என்னென்னலாம் பண்றேன்னு பிரார்த்திச்சுண்டாலும் அந்த பிரார்த்தனை எல்லாம் இங்கே செலுத்துறா, இங்கே நிறைவேற்றுடுறா. ஆகையினாலே தென்னகத்திலே இருக்கக்கூடிய திருப்பதி தென் திருப்பதின்னு சொல்லப்படுறது. திருவேங்கடமலை வட திருவேங்கடம்னுட்டு வடக்கே இருக்கக்கூடியது. அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அண்ணன் கோயில் தென் திருப்பதி. அதுபோல கல்யாணம் அந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் மலையில பண்றேன்னு பிரார்த்திச்சுண்டா அதையெல்லாம் கூட இங்கேயே பண்ணிக்கிறா. பெருமாள் அதை ஏத்துண்டு அனுகிரகம் பண்றான். இந்த பெருமாளை அண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அண்ணன் அப்படின்னா சுவாமி ஆழ்வார் அண்ணா அப்படின்னு மங்களாதாசனம் பண்றாருன்றதுதான் காரணம். சில பேர் சொல்றா செவி வழியா, திருவேங்கடமுடையானுக்கு இவர் அண்ணன்,
அதனால இவர் அண்ணன் அப்படின்னு சொல்றார். திருவேங்கடமுடையான் தான் திருவெள்ளக்குளத்திலே அண்ணனாக வந்து சேவை சாதித்தார்னு ஸ்தலபுராணம் சொல்றது. ஆழ்வாரும் அதை பாடுறார். அப்படி இருக்கிற பட்சத்திலே அவருக்கு இவர் அண்ணன் எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் சில பேர் என்ன சொல்றா, திருவேங்கடமுடையான் பெருமாள் மட்டும் தனியா இருக்கான், இவர் தாயாரோட கூட சேர்ந்து இருக்கார். திருமலையில பெருமாள் தனியா தாயார் தனியா இருக்கா, இவா 2 பேரும் சேர்ந்து இருக்கா, அவரை விட இவர் ஒரு படி மேல, அதனால அண்ணன்னு பேர் இவருக்குன்னு என்னமோ சொல்றா. நாம திருவேங்கடமுடையானை 12 புராணங்களை கொண்டு நன்னா அனுபவிச்சுட்டு வரும். திருவேங்கடமுடையான் தனியா இல்ல, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு நம்முடைய கூட்டஸ்தரான நம்மாழ்வார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். பிராட்டியானவள் மார்பிலே வசிக்கிறாள். மார்பிலே வசிக்கிறாள் அப்படின்னா ஏதோ மார்பில அப்படியே உடல்ல உயிர் இருக்கிறது போல கண்ணுக்கு தெரியாம வசிக்கிறான்றது கிடையாது. கண்ணுக்கு தெரிவது போல விக்கிரகமாவே இருக்கா அப்படின்றதுக்கு வெங்கடாத்வரி கவியனுடைய லட்சுமி சகசர ஸ்லோகத்தையும் பார்த்தோம். டிவியில திருமஞ்சனம் எல்லாம் காட்டுறச்சையும் சேவிக்கிறோம் இன்னைக்கும். ஆகையினாலே திருவேங்கடமுடையான் தாயார் இல்லாம இருக்கான்றது விஷயமே கிடையாது. அங்கே தாயார் பெருமாள் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு போகார்ச்சையா லயார்ச்சையா தன்னுடைய மார்பில வச்சுருக்கான் பெருமாள் தாயார. அவளுடைய அவதார ஸ்தலமானபடியினாலே தனி கோயில் நாச்சியாரா ஆதிபத்தியம் செலுத்தக்கூடியவளா திருச்சானூர்ல தாயார் தனியா இருக்கா. இப்படி 2 விதமாவும் தாயார் எழுந்தருள் இருக்கான்றதுதான் உண்மை. அதை விட்டுட்டு அங்க பெருமாளுக்கு தாயார் இல்லை, இங்க இருக்கார், அதனால அவருக்கு ஒரு படி மேலேன்னு சொல்றதெல்லாம் அந்த பெருமாளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டை வெளிப்படுத்தலாமே ஒழிய இவருக்கு அவர் அண்ணன் அவருக்கு இவர் அண்ணன் அப்படின்றதெல்லாம் ஸ்தல புராணத்திலும் சொல்லல, ஆழ்வார்களும் சொல்லல, எங்கேயும் சொல்லல. அண்ணான்னு சொன்னதுனால அந்த அண்ணனுடைய கோயில் அண்ணன் கோயில் அப்படின்றதுதான் விஷயம். இங்கே உற்சவம்னு பார்த்தால் புரட்டாசி திருவோணத்தன்னைக்கு இந்த எம்பெருமானுடைய அவதாரம். திருவேங்கடமுடையானோ இல்லையோ, திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ணின புரட்டாசி மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு இந்த அண்ணன் கோயில் ஸ்ரீனிவாசனும் அவதாரம் பண்ணினார். ஆகையினாலே அன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா திருவேங்கடமுடையானை போலவே புரட்டாசி திருவோண பிரம்மோற்சவம் விசேஷமா 10 நாள் நடக்கிறது. மலையில வைகானஸ்தாகமமானபடியினாலே 9 நாள் உற்சவம், இங்கே பாஞ்சராத்திரமானபடியினாலே 10 நாள் உற்சவம். 2 பேருக்கும் புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தான் தீர்த்தவாரி. அதுவும் இல்லாமல் வைகாசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் இந்த எம்பெருமானுக்கு வசந்தோற்சவம் நடக்கிறது. ஆடி மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷமா கல்யாண உற்சவம் நடக்கிறது. இதெல்லாம் இங்க நடக்கக்கூடிய உற்சவங்கள். இப்ப நம்முடைய சம்பிரதாயத்திற்கு 86 திவ்ய தேசங்களை பரிசாக கொடுத்த திருமங்கையாழ்வாருடைய தர்மபத்னியான குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதார ஸ்தலம் இது அப்படின்றது இன்னொரு ஏற்றம் இதற்கு. திருமங்கையாழ்வாருடைய தர்மபத்னிக்கு குமுதவள்ளின்னு திருநாமம். திருமங்கையாழ்வார் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு வீரன், ஒரு அரசன் எப்படி எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்வானோ அந்த மாதிரி உடல் வலிமையே உடல் சுகங்களே பெரிது என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவரை உடல் நிலையானது அல்ல, ஆத்மாதான் நிலையானது, பாகவதனாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டுவதே நம்முடைய ஸ்வரூபம் என்று உணர்த்தி அவரை பாகவதராக்கி வைஷ்ணவராக்கி ஆழ்வாராக மாற்றின பெருமை குமுதவள்ளி நாச்சியாரையே சேரும். அந்த குமுதவள்ளி நாச்சியார் அவதாரம் பண்ணின திவ்யதேசம் இந்த திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த திருவெள்ளக்குளம் திருநாங்கூரிலே ஒரு பகுதி. திருநாங்கூர் திருமங்கையாழ்வார் ஆண்ட ஆளி நாட்டினுடைய ஒரு பகுதி. திருமங்கையாழ்வார் ஆளி நாட்டுக்கு ராஜா, ஆளி நாட்டுக்கு அதிபதி, ஆளி நாடன் எல்லாம் சொல்லிக்கிறாரோ இல்லையோ, அவருடைய தேசத்திலே ஒரு பகுதிதான் இந்த திருவெள்ளக்குளம். குமுத புஷ்பம் அப்படின்னா, குமுத மலர் அப்படின்னா வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய ஆம்பல் மலர். தூய தமிழ்ல ஆம்பல்னு சொல்றது உண்டு, சம்ஸ்கிருதத்திலே குமுதம்னு சொல்றது உண்டு. அந்த புஷ்பங்கள் இந்த ஸ்வேத புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய வெள்ளக்குளத்திலே நிறைய பூத்து கிடக்குமா. அதை பறிச்சுண்டு போறதுக்காக தேவலோகத்திலிருந்து தேவலோக ஸ்திரீகள் எல்லாம் வருவாளாம். வந்து இந்த புஷ்பங்களை எல்லாம் பறிச்சுண்டு போவாளாம். அந்த மாதிரி ஒரு முறை தேவலோக மாதுக்கள் தேவ ஸ்திரீகள் எல்லாம் ஒரு கோஷ்டியா வந்து இந்த ஸ்வேத புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அந்த குமுத புஷ்பங்களை எல்லாம் பறிச்சுண்டு போறச்ச அதுல ஒருத்தி மட்டும்
இந்த புஷ்கரணி ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்குன்னு ரசிச்சுண்டே கொஞ்சம் அப்படி நிந்துடுறா. இவாளுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, மனுஷர்கள் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி புறப்பட்டு போயிடணும். மனுஷா இவாளை பார்த்துட்டா இவாளுடைய சக்தி போயிடும் அப்படின்றது அவளுக்கு ஒரு சாபம். அது இந்த ஒரு பெண் மட்டும் இந்த புஷ்கரணியினுடைய அழகிலே, அந்த ஊருடைய அழகிலே மயங்கி அப்படியே நின்று போயிட்டா. அதை ஒரு மனுஷன் பார்த்துட்டான். பார்த்த உடனே அவளுக்கு சக்தி போயிடுத்து. ஆகாசத்துல பறக்கக்கூடிய சக்தி, ஆகாசத்துல மிதக்கக்கூடிய சக்தி, அவளுடைய தேவலோகத்துக்கு போகக்கூடிய சக்தி எல்லாம் போய் சாதாரண ஒரு பெண்மணியா மாறி போயிட்டாவும். அப்படி தங்கினவள் தான் குமுதவள்ளி நாச்சியார். வள்ளின்னா கொடி, குமுதம்னா வெள்ளை நிற ஆம்பல். குமுத புஷ்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குலத்திலே தோன்றியவளானபடியினாலே அந்த குமுத மலருடைய கொடி போல வளவளான்னு மெல்லிசா வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய பேரழகி குமுதவள்ளின்னு திருநாமம் தாயாருக்கு. அவள் இந்த குளத்தங்கரையில அப்படியே நின்றுடுறா. பெருமாள் சேவிக்கிறதுக்காக ஒரு மருத்துவர் வரார். அவர் இவளை பார்க்கிறார். நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றா. உன்னை பார்த்தா என் பொண்ணாட்ட இருக்கு, எனக்கு பசங்க இல்லை, உன்னை என் பொண்ணா நினைச்சு என்னோட வச்சு நான் காப்பாத்துறேன், வாடா குழந்தைன்னு ஆத்து கழிச்சும் போயிட்டார். அன்னையில இருந்து அவளை தன்னுடைய பெண்ணா நினைச்சு வளர்த்துட்டு வரார். அப்படியே இந்த குமுதவள்ளி தினம் வர்றது, குளத்துல தீர்த்தமாடுறது, புஷ்பங்களை பறிச்சுட்டு போய் பெருமாள் தாயாரை சேவிக்கிறதுன்னு பரம வைஷ்ணவையா பரம விஷ்ணு பக்தியா வாழ்ந்துட்டு வரா. அப்படி வர சமயத்துல நீலன்னு சொல்லக்கூடிய இந்த ஆளி நாட்டுக்கு அதிபதியான சிற்றரசரான திருமங்கை ஆழ்வார், இன்னும் ஆழ்வார் ஆகல, அவர் ஒரு படைத்தளபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். பின்னர் ஒரு பெரிய யுத்தத்திலே ராஜாவுக்கு பலமாக தோல் கொடுத்தபடியினாலே ராஜாவாலே ஒரு சின்ன நாடு, ஆளி நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை பரிசாக கொடுக்கப்பட்டு அதை ஆண்டு கொண்டிருந்த ஒரு குறுநில மன்னராக இருக்கக்கூடிய ராஜா. அந்த நீலன் இந்த பெண்ணை பார்க்கிறார். பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்காளே, மகாலட்சுமி ஆட்டமா இருக்காளே, கல்யாணம் பண்ணிண்டா இவ்வளவுதான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிறார். அவர் ஒரு மருத்துவருடைய பெண் அப்படின்னு அந்த பெண்ணை வளர்த்த மருத்துவரை காட்டுறா. அவரிடத்துல போய் முறையா உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். கேட்டா என் பொண்ணு இஷ்டம் என்னவோ அதுதான் என்னுடைய இஷ்டம், அவ என்ன சொல்றாளோ அதுதான் முடிவுன்னு சொல்றார் அந்த மருத்துவர். இந்த பெண்ணும் பரம விஷ்ணு பக்தையா தினம் தீர்த்தமாடிட்டு புஷ்பங்களை கொண்டு பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிச்சுண்டு பரம வைஷ்ணவியாவே வாழ்ந்துண்டு வரா. அதனால ஆழ்வாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா 2 நிபந்தனை. ஒன்னும் நீங்க பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவரா மாறணும், சமாசிரயணம் பண்ணிக்கணும். இன்னொன்னு, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது போலவே பகவானுடைய அடியவர்களான பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ணணும். பாகவதால ஆராதிக்கிறது ததி ஆராதனம்னு பெயர். ததீயர்கள் அப்படின்னா அவனை சேர்ந்தவர்கள், எம்பெருமானை சேர்ந்தவர்கள். அவர்களை ஆராதிக்க வேணும். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததி ஆராதனம் பரம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆராதனங்களிலே பூஜைகளிலே எது உசந்தது அப்படின்னா விஷ்ணுவினுடைய ஆராதனம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பண்ணக்கூடிய ஆராதனம் தான் உசந்தது. அதை காட்டிலும் உசந்த ஒரு ஆராதனம் உண்டுன்னா அவனுடைய அடியவர்களை ஆராதனம் பண்ணுவது, அதாவது அவளுக்கு கைகால் அலம்பி விட்டு சாதம் போடுறது. அப்படி ஒரு நாளைக்கு 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நீங்க ஒரு வருஷ காலம் தொடர்ந்து ததியாராதனை பண்ணிட்டு வந்தீங்களானா அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிபந்தனைகள் போடுறா. பண்ணா இந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவளுடைய அழகிலே மனதை பறிகொடுத்த இந்த நீலனும் சரின்னு ஒத்துண்டு சமாசிரயணம் பண்ணிட்டு வைஷ்ணவனா மாறி 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தினம் மங்கை மடம்னு சொல்லக்கூடிய இந்த திருவள்ளக்குளத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு கிராமத்திலே வீர நரசிம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்திலே வீர நரசிம்மனுக்கு தலிகையெல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு தினம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணி வச்சுட்டு வரார். இந்த குமுதவள்ளி நாச்சியாரும் மிகவும் மனம் மகிழ்ந்து நீலனை எங்கு சந்தித்தாலோ அந்த திருவள்ளக்குளத்திலேயே அந்த அண்ணன் பெருமாளான ஸ்ரீனிவாசன் பூவார் திருமகள் நாச்சியாரான பத்மாவதி முன்னாலேயே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா. வளம் திகழும் குமுதவள்ளி மணவாளனாக திருமங்கையாழ்வார் மாறினர். நீலன் என்கிற ஒரு படைத்தளபதியை, ஒரு குறுநில மன்னனை திருமங்கை ஆழ்வாராக மாற்றினவர் குமுதவள்ளி நாச்சியார். இப்படி இவர் ஆழ்வார் ஆவதற்கே அந்த நாச்சியார் தான் காரணம் என்கிறபடியினாலே ஆழ்வார்கள் 12 பேர்ல நாச்சியாரோடு இருக்கக்கூடிய ஒரே ஆழ்வார் இவர் மட்டும்தான். இவர் ஸ்ரீ வைஷ்ணவராக, பரம பாகவதோத்தமராக, பிரபன்னராக, கைங்கரிய ஸ்ரீமானாக, ஆழ்வாராக மாறியது அந்த நாச்சியாருடைய அன்பினாலே, நிபந்தனையினாலே என்கிற காரணத்தினாலே
இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த நாச்சியாரும் கூட எங்கு போனாலும் திருமங்கை ஆழ்வார் மட்டும் நாச்சியார் இல்லாமல் இருப்பதில்லை என்று நாச்சியாருக்கும் சேர்த்து ஏற்றம். இப்படி குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதார ஸ்தலமாகவும் நீலனை திருமங்கையாழ்வாராக மாற்றிய க்ஷேத்திரமாகவும் குமுதவள்ளி நாச்சியாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் திருமணம் நடந்த இடமாகவும் விளங்கக்கூடிய ஏற்றம் இந்த திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோவிலுக்கு உண்டு. இது தாயாருடைய அவதார ஸ்தலமானபடியினாலே இந்த திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியிலே அண்ணன் கோவிலிலே பூவார் திருமகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய அலர்மேல்மங்க தாயார் சன்னதி மண்டபத்திலே தாயாருக்கு இடதுபுறத்திலே ஒரு சின்ன தனி சன்னதியிலே குமுதவள்ளி நாச்சியார் மூலவர் சேவை சாதிக்கிறார். அவளை பார்த்தோமானா முதல்ல சாட்சாத் ஆண்டாள் அப்படின்னு நினைச்சுப்போம், கிளி மட்டும் தான் இருக்காது. ஆண்டாளை போலவே பேரழகோட நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய தாயார் அவதார ஸ்தலம். இன்னும் திருமங்கை ஆழ்வாருக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆலன்றபடினாலே தாயார் மட்டும் கன்னி பெண்ணா தனியா தான் நிக்கிறா. ஒரே வித்தியாசம், ஆண்டாளை போல சைடு கொண்டை இல்ல, கிளி இல்ல, இல்லைன்னா ஆண்டாள் தான். அத்தனை பேரழகி தாயார். அவளை சேவிச்சுட்டு அவ அனுகிரகத்தை வாங்கிட்டு உள்ள போய் பூவார் திருமகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரை சேவிக்கிறோம். இப்படி திருமங்கை ஆழ்வாரோடு குமுதவள்ளி நாச்சியார் பல இடங்கள்ல அர்ச்சாவதாரமா இருந்தாலும் ஆழ்வார் தனியா இருக்கிறது பல இடங்கள்ல இருக்காரு. ஆனா நாச்சியார் தனியா இருக்கிறதுன்றது அவளுடைய அவதார ஸ்தலமான இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லக்கூடியது இன்னொரு விசேஷம். இப்போ இந்த படத்தை சேவிச்சோமானா முதல்ல திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய ஸ்வேத புஷ்கரணியை சேவிக்கிற பிராப்தம் கிடைச்சது. இப்போ உற்சவர் பெருமாள் ஸ்ரீனிவாசன், தாயார் பூவார் திருமகள்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்க தாயார் பத்மாவதி. ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் மலையப்பனை போலவே மேல் 2 திருக்கரங்களாலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களிலே வலது திருக்கரத்தை தன்னுடைய திருவடியை காட்டுவது போல வரமுத்திரையா வச்சுண்டு இடது திருக்கரத்தை என் திருவடியை சரணாகதி பண்ணினா இந்த சம்சாரத்தை இடுப்பளவு ஜலமாக கடந்து விடலாம் என்று காட்டுவது போல இடுப்பளவுன்னு இடுப்ப காட்டின் இருக்கும்படியா திருவேங்கடமுடையான் நாட்டுமே திருமேனியோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். சாட்சாத் திருவேங்கடமுடையானேதான், மலையப்பனேதான் இந்த திருவெள்ளக்குளம் அண்ணன். ஆகையினாலே இவனும் ஸ்ரீனிவாசன் தான். பத்மாவதி தாயாரும் திருச்சானூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை போல மேல் 2 திருக்கரங்களாலே தாமரையை ஏந்தி கொண்டு வரமுத்திரை என்ன அபயஹஸ்தம் என்ன ரெண்டுத்தையும் வைத்துக் கொண்டு என் திருவடியை சரணாகதி பண்ணுங்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அபயம் தருபவளாக எழுந்தருள் இருக்கிறாள். இந்த பெருமாள் சின்ன குழந்தை. திருவேங்கடமுடையான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே அப்படின்னு சொன்னது போல அப்படியே நீண்டு நெடிய பெரிய திருமேனி, ஜெய்ஜான்டிக் ஃபிகர் திருவேங்கடமுடையான். அந்த பெருமாள் அப்படியே குழந்தையில எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு வரைஞ்சு பார்த்தா அவர் தான் இந்த ஸ்ரீனிவாசன் அண்ணன் கோயில் பெருமாள்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி குழந்தை பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய குழந்தை பருவம் இப்படிதான் இருந்திருக்குமோன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பேரழகோடைய கூட சேவை சாதிக்கக்கூடிய திருவெள்ளக்குளம் பெருமாள். இன்னொரு படத்திலே இந்த எம்பெருமான் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட உபயநாச்சிமாரோடு கூட இருக்கக்கூடிய படத்தையும் ஷேர் பண்ற அடியேன். மூலவர் படம் கிடைக்கவில்லை. இவாதான் இங்க பெருமாள் தாயார். இப்போ ஆழ்வாருடைய அனுபவம். அண்ணன் கோயில்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே ஆழ்வார் பிரார்த்திக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப ஒரே விஷயம்தான். அடியேன் இடரை களையாகே, என்னுடைய துன்பத்தை நீக்கு. ஆழ்வாருக்கு என்ன இடர் சுவாமி, என்ன கஷ்டம் அவருக்கு? பிரகிருதி சம்பந்தம் தான் கஷ்டம். இந்த உடம்போட இந்த உலக சம்பந்தத்தோட இருக்கனே முடியல சுவாமி, எனக்கு வேண்டாம். உன்னுடைய திருவடியை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியல. நான் ஸ்ரீரங்கத்திலேயே உன்னண்ட மோட்சம் கேட்டேன். உங்களுக்கு திவ்யதேசம்னா பிடிக்கும், உங்க வாயால நிறைய பாசுரம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஆசையான பல திவ்யதேசங்கள்லாம் போய் என்ன பாடிண்டே வாங்கோ, நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி அனுப்பினீங்க. நானும் ஆடல்மான் சொல்லக்கூடிய குதிரை மேல உட்கார்ந்துட்டு எத்தனை திவ்யதேசத்தை பாடினேன். எனக்கு உன்னை பார்க்க உன்னை பாட ஒரு க்ஷணத்துல உன்னண்ட வந்துடணும்னு பக்தி முத்திண்டு வருது. நீயானா பல திவ்யதேசங்களுக்கு போன்னு என்ன அலக்கழிச்சுட்டு இருக்க. அதனால என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வை. என்ன கஷ்டம் சுவாமி உமக்கு? இந்த சரீரத்தோட இருக்கிறது, இந்த உலகத்திலே வாழ்வது, இதுதான்டாப்பா கஷ்டம். பிரகிருதி சம்பந்தம்னு சொல்லக்கூடிய இடரை கலைந்து விடுன்னு பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறார்? திருவெள்ளக்குளத்துள் அண்ணா, திருவெள்ளக்குளம் திவதேசத்திலே இருக்கக்கூடிய என் சுவாமியே, எந்தாய் என் தந்தையே, எனக்கு சரீரம் என்ன ஆத்மாவென்ன எல்லாவற்றையும் கொடுத்த ஜென்மா கொடுத்த தந்தையே, மாலே பெருமாளே, ஆறாவமுதே, அனுபவிக்க திகட்டாமல் இருக்கக்கூடிய அமுதம் போன்றவனே அப்படின்னுட்டு
ஆழ்வார் தனக்கும் இந்த எம்பெருமானுக்கும் என்னென்ன உறவெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லா உறவுகளையும், அந்த பந்துத்துவம்னு சொல்லக்கூடிய பாந்தவியத்தை எல்லாம் வெளியிடுறார். எல்லா உறவுகளையும் சொல்லிட்டு எனக்கு சுவாமி நீதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். சுவாமின்னு சொல்லக்கூடிய பதம் பாசுரத்துல இல்லையன்னா அண்ணா, அதுதான் சுவாமி. இப்படி கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய், சமுத்திரத்தை போல நீலமேக வர்ணனாக இருக்கக்கூடிய பெருமாளே, கொந்தார் துலவமலர் கொண்டு அணிவானே, கொத்து கொத்தா திருத்துழாய் மலர்களை சாற்றி கொண்டிருக்கக்கூடியவனே, குன்றால் குளிர்மாலி தடுத்துகந்தானே, கோவர்தனகிரியை எடுத்து மழையிலிருந்து பசுக்களையும் ஆயர்களையும் காப்பாற்றினவனே, காணார் கரி கொம்பது ஒசித்த களிரே, குவளையா பீடம்னு சொல்லக்கூடிய யானையை சம்ஹாரம் பண்ணினவனே, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே, வேடர்கள் நிறைந்த திருவேங்கட மலை மீது எழுந்தருளி இருக்கக்கூடிய விளக்கு போன்ற ஸ்ரீனிவாசா, கல்லால் கடலை அணை கட்டி உகந்த செல்வா, சமுத்திரத்திலே சேத்துன்னு சொல்லக்கூடிய பாலத்தை கட்டி உகந்த ராமா, கோளால் நிறைமேய்த்த எம் கோவலர் கோவே, ராஜகோபாலனாக பசுக்களை எல்லாம் மேய்த்த கண்ணனே, வாராகமதாகி இம்மண்ணை இடந்தாய், வராக அவதாரம் பண்ணி பூமியை காப்பாத்தினவனே நாராயணனே, பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா, அலர்மேல் மங்கையானவள் உரைகின்ற மார்பை உடையவனேன்னுட்டு இந்த எம்பெருமானுடைய விபவாவதாரங்கள் என்ன, அர்ச்சாவதாரம் என்ன, எல்லா பெருமைகளையும் கூட சொல்லி அனுபவிக்கிறார் ஆழ்வார். இத்தனையும் சொல்லி என்ன கேட்கிறார்? திருவெல்ல குளத்துள் உறைவாய் தேவா, நீ எனக்கு ஏன் அனுகிரகம் பண்ணணும் தெரியுமோ? ஐயோ பாவம், அடியன் சம்சாரத்துல உழண்டு இருக்கிறேன் சுவாமி, என்னை விடுவிக்க வேணும். அடியவர்களை சம்சாரத்திலேருந்து விடுவிக்கிறதுன்றது உன்னால மட்டுமே ஆகக்கூடிய காரியம். அதனாலதான் இத்தனை விதமா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய கஷ்டத்தை நீக்கு நீக்கு, இடரை களையாயே களையாயேன்னு பிரார்த்திக்கிறேன். நீதான் என்னுடைய கஷ்டத்தை போக்க வேணும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆச்சரியமான ஒரு பதிகம் இது. திருவேங்கடமலைக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும் நிறைய ஒப்புமைகள் உண்டு ஆழ்வாருடைய மங்களாசாசனத்திலே. இதுக்கு முன்னாலே திருக்காவளம்பாடின்னு சொன்ன திவ்யதேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். அங்க 10 பாட்டிலையும் என்ன சொன்னார்? காவலம்பாடி மேய கண்ணனே கலைகண் நீயே, திருக்காவளம்பாடியில இருக்கக்கூடிய ராஜகோபாலா, நீதான் சரண் எனக்கு, நீதான் கதி, நான் உன்னதான் சரணாகதி பண்ணுவேன்னு சொன்னார். சரணாகதி பண்ணுட்டார். அங்க இப்போ சரணாகதி பண்றாரு. எதுக்கு சரணாகதி பண்றார்? ஏதோ ஒரு பலன் வேணும்னு தானே சரணாகதி பண்றார். தன்னுடைய சரணாகதிக்கு என்ன பலன் வேண்டும் அப்படின்னு திருவெள்ளக்குளத்துலதான் பெருமாள் கேட்கிறார் ஆழ்வார். திருக்காவளம்பாடியில ராஜகோபாலன் இடத்துல சரணாகதி பண்ணார். அங்க ராஜகோபாலன் சரணாகதியை ஏத்துள்ளா. ஆனா என்ன ஓணும், எதுக்காக சரணாகதி பண்ணீர் நாங்க கேட்கல. பெருமாள் கேட்டாதான் சொல்லணும், கேட்காம சொல்லக்கூடாது. நமக்கு எந்த உரிமையும் இல்ல. அவன் ஈஸ்வரன், சதந்திரன், அவனுக்கே எல்லா உரிமையும் உண்டு. இங்க இல்லைன்னா வேற ஊர்ல கேட்டு போறான், அங்க சொல்லிட்டு போலான்னு புறப்பட்டு வந்துட்டார். நேர இந்த திருவெள்ளக்குளத்துக்கு வந்தார். இந்த எம்பெருமானை வந்து சேவிக்கிறார். காவலம்பாடி மேய கண்ணனே கலைகண்ணேயன்னு நீதான் கத்தின்னு சொல்லி பாடிட்டு சரணாகதி பண்ணிட்டு வந்தாங்களே, என்ன பலனுக்காக சரணாகதி பண்ணீங்க சுவாமி? சொன்னாதானே என்னால அதை நிலவேற்ற முடியும் அப்படின்னுட்டு கேட்கிறான் பெருமாள் வாயை திறந்து. கண்ணா கலைகண்ணேயன்னு சொன்னேன், என்ன கலையணும் எதை கலையணும்னு சொன்னாதானே சுவாமி புரியும் எனக்குன்னு பெருமாள் ஆழ்வார் இடத்தை கேட்கிறான். இப்படி எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் நடந்த சம்பாஷணங்கள், உரையாடல்கள் தான் ஆச்சரியமா பக்தி பெருக்காலே பாசுரங்களாக வெளிவந்தன. அதனால கேவலம் தமிழ் பாஷையில ஞானமோ, ஸ்தல புராணத்திலே ஒரு ஞானமோ, இல்ல புராண இதிகாசங்கள்ல ஒரு ஞானமோ இருந்தா மட்டும் திவ்ய பிரபந்தம் என்பது ருசிக்காது, ரசிக்காது. ஆழ்வாருடைய பக்தியிலே கோடியிலே ஒரு பங்காவது நமக்கு வரவேணும் என்று நினைத்து கொண்டு ஆழ்வாரையும் பெருமாளையும் தியானித்துக் கொண்டு அந்த பக்தியோடு இதை பார்த்தாதான் அந்த அனுபவம் புரியும் நமக்கு. அதனாலதான் நம்முடைய திவ்ய பிரபந்தத்துக்கு மட்டும் சொல்லி மாளாத எத்தனையோ வியாக்கியானங்கள். வேற எந்த தெய்வத்தை பத்தி தமிழ் பாஷையில இருக்கக்கூடிய எந்த பாடல்களுக்கும் இத்தனை வியாக்கியானங்கள் கிடையாது. ஆழ்வார் அருளிச் செயல்களுக்கு இத்தனை வியாக்கியானம் வந்தபடியே இருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? அதெல்லாம் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் நடந்த பக்தி பாவம், அவ பேசின்ற உரையாடல். அது பெருமாளுடைய வார்த்தை அப்படின்னுட்டு அதை பாசுரமா ரெக்கார்ட் பண்ணி வைக்கலன்ற ஒரு குறை மட்டும்தான். மற்றபடி பெருமாள் கேட்கிறார், ஆழ்வார் சொல்றார், ஆழ்வார் கேட்கிறார், பெருமாள் சொல்றார். இவா 2 பேருக்கும் நடந்த சம்பாஷணை தான் பாசுரங்கள். அதனால அங்க சரணாகதி கலைகண் நீயேன்னு சொல்லிட்டு வந்துட்டீர், எதை கலையணும்னு சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய்,
நீலமேகத்தை போன்றவனே, சமுத்திரத்தை போன்ற அலைகடல் போல நீல நிறமான திருமேனியை உடையவனே, திருவெள்ளக்குளத்துள் அண்ணா, திருவள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய விதேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சுவாமியே, அடியேன் இடரை கலையாயே, என்னுடைய கஷ்டத்தை நீக்குன்னு பிரார்த்திக்கிறேன். திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்தரத்தில் அனுபவித்த போது நீலமேக நிபாய ஸ்ரீவேங்கடேசாய நமகான்னு அனுபவித்தோம். சமுத்திரத்தை போல அலை கடலை போல நல்ல கருநீல நிலத்திலே இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான்னு பார்த்தோம். அதை அப்படியே ஆழ்வார் தமிழ் படுத்தி இங்க கொடுக்கிறார். அதனால அந்த திருவேங்கடமுடையான் தான் இந்த அண்ணன் அப்படின்றத ஒரு அனுபவம். அண்ணா சுவாமியே, இடரை என்னுடைய துன்பங்களை களைய வேணும். என்ன இடர் சுவாமி, உமக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு நான் உங்களுக்கு அடியவனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணாம இன்னும் கூட சம்சாரியா இங்க சுத்தின்னு இருக்கனே, அதுதான் எனக்கு கஷ்டம். அதனால எனக்கு அதுல இருந்து நிவாரணம் கொடு, மோட்சம் கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். சரி கொடுக்கிறேன். மேல பாடும். கொந்தார் துளவமலர் கொண்டு அணிவானே, நந்தாத பெரும்புகழ் வேதியர் நாங்கூர் செந்தாமரை நீர் திருவெள்ளக்குளத்துளெந்தாய், அடியேன் கிடரை கலையாயே. ஆழ்வார் புடிச்ச புடிய உடவே இல்லை, திரும்பவும் அதே தான் பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே நமக்கு ஒரு உபதேசம். கொந்து ஆர் துளவ மலர் கொண்டு அணிவானே. கொந்து ஆர் துளவ மலர்னா, துளவ மலர்னா திருத்துழாய் புஷ்பம், திருத்துழாய். கொந்து ஆர் அப்படின்னா கொத்துக்கள் நிறைந்த அப்படின்னா, திருத்துழாயை தனித்தனி எல்லையா தனித்தனி இலையா கிள்ளக்கூடாது, கொத்து கொத்தாதான் கிள்ளணும், தளிர் தளிராதான் கிள்ளணும். 6 தளிர் 4 தளிர் அப்படின்னு ரெட்ட ரெட்ட கொத்தா கிள்ளிதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தத்தை ஆழ்வார் காட்டுறார். துளவ மலர் கொண்டு அணிவானேன்னு சொன்னா போறாதோ, கொந்து ஆர் துளவ மலர்னுட்டு கொத்து கொத்தாதான் துளவ மலர் சமர்ப்பிக்கணும், அப்படி பெருமாள் சமர்ப்பிச்சுருக்கார் அப்படின்னு அந்த சாஸ்திரார்த்தத்தையும் ஆழ்வார் நமக்கு இங்க காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாட்டிலே குன்றால் குளிர் மாறி தடுத்துகந்தானே, நன்றாய பெரும்புகழ் வேதியர் நாங்கூர் சென்றார் வணங்கும் திருவெள்ளக்குளத்துள் நின்றாய் நெடியாய் அடியேன் இடர் நீக்கே. திரும்பவும் அதே பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரம் நம்மாழ்வாருடைய ஒரு திருவேங்கடமலையான் விஷயமான திருவாய்மொழி பாசுரத்தை அப்படியே உரிச்சு வச்ச பாசுரம் இது. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்ற பாசுரத்தை அப்படியே அதே விஷயத்தை அதே அனுபவத்தை வேறு வார்த்தைகளால கொஞ்சம் மாத்தி கிட்டத்தட்ட அந்த பதங்களையே பயன்படுத்தி திருமங்கை ஆழ்வார் இங்கே வடிக்கிறார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், குன்றால் குளிர் மாறி தடுத்து உகந்தான். கோவர்தனகிரி எடுத்து குளிர் வரும்படியாக சில்லுன்னு பெய்யக்கூடிய மழையிலிருந்து எல்லோரையும் காப்பாத்தி சந்தோஷப்பட்டவன். சென்று சேர் திருவேங்கட மாமலைன்னு அங்க சொன்னார் ஆழ்வார், நம்மாழ்வார். இங்க கலியன் சென்றார் வணங்கும் திருவெள்ளக்குளத்துள் நின்றாய்னு சொல்றார். அங்கே திருவேங்கடமுடையான் போய் சேர்ந்த திருமலை அது. இங்க போறவா போய் சேவிக்கக்கூடிய எம்பெருமானா திருவெள்ளக்குளத்திலே இருக்கக்கூடிய சீனிவாசன் கொண்டாடுறார். நெடியாய் அப்படின்னார். குலசேகர பெருமாள் இந்த எம்பெருமானை நெடியானே வேங்கடவான்னு சொல்றார். அந்த நெடியானாக நெடிய மலை மீது இருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த ஊர்ல தரையில இருந்துருக்கான். அதனால இவனும் நெடியான். அடியேன் இடர் நீக்கே. அங்க என்ன சொன்னார்? குன்றவேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞால வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேன்னர். இங்க அடியேன் இடர் நீக்கே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதே வார்த்தை அதே விஷயம், வார்த்தைகள் வேற. அங்க மலையே நம்முடைய வினைகளை கடிந்துவிடும், இங்க அந்த மலைக்கு அதிபதியான பெருமாள் களைய வேணும்னு பிரார்த்திக்கிறார். காணார் கரிகும்பது உசித்த களிரே நானாவகை நல்லவர் மன்னிய நாங்கூர் தேனார் பொழில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் ஆனாய் அடியேனுக்கு அருள் புரியாயே. நானாவகை நல்லவர், பல விதங்களிலும் நல்லவா இருக்கக்கூடியதான திருநாங்கூர் அப்படின்னு சொல்றார். பல விதங்களில் நல்லவர்னா எப்படி? குலத்தினாலே நல்லவர்கள், உசந்த குலத்திலே பிறந்தவா, ஞானத்தினாலே நல்லவர்கள், நல்ல ஒழுக்கம் உடையவர்கள், நல்ல குணங்கள் உடையவர்கள், நல்ல பக்தி உடையவர்கள், நல்ல வைராக்கியம் உடையவர்கள் அப்படின்னு எல்லா விதத்திலும், நானா அப்படின்னா எல்லாம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த எல்லா விதத்திலும் நல்லவர்கள் நிறைந்து வாழக்கூடிய திருநாங்கூரிலே இருக்கக்கூடிய பெருமானே, இப்படி நல்லவாளோடயே இருந்துருக்கிய நீயே ரொம்ப நல்லவனோன்னு என்னுடைய கஷ்டத்தை கொஞ்சம் தீர்த்துடுறாப்பா அப்படின்னு குழந்தைய கொஞ்சராப்புல கொஞ்சறார் ஆழ்வார். இதுக்கு முன்னால 3 பாசுரங்கள் வரைக்கும் என்ன பிரார்த்தித்தார்?
இடர் களையாயே இடர் நீக்கே அப்படின்னு துன்பத்தை போக்குன்னு பிரார்த்தித்தார். 4வது பாட்டுல அடியேனுக்கு அருள் புரியாயேன்னு பிரார்த்திக்கிறார். கஷ்டத்தை நீக்கிட்ட, அனிஷ்ட நிவிருத்தி, எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்னிடத்துல இருந்து நீக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அனிஷ்ட நிவிருத்தி ஆயிடுத்து. இப்ப இஷ்ட பிராப்தி, எனக்கு எது வேணுமோ அது கொடுக்கணும், அதை பண்ணும். தேவையில்லாததை மட்டும் கட் பண்ணி விடுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை, அது முக்கியம்தான், அதோட நிந்திரக்கூடாது. எது தேவையோ அதை கொடுக்கணும். இஷ்ட பிராப்தி, எனக்கு அருள் புரி, எனக்கு அனுகிரகம் பண்ணு. எந்த உன்னுடைய தயையை போற்றி சுவாமி தேசிகன் தயாசதகம்னு பாடினாரோ அப்பேற்பட்ட தயாநிதியான கருணாநிதியான நீ ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண வேணும். அதனால என்னுடைய கஷ்டத்தை நீக்கி எனக்கு மோட்சத்தை கொடு, இடர் நீக்கு, பிறவியை நீக்கிடு, மோட்சம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். துக்கம் வந்த பிறகு எப்படி துக்கத்தை போக்குறது அப்படின்னு பெருமாள் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான். ஆழ்வார் சொல்றார், அந்த துக்கம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். முதல்ல யார் காரணம்னு பார்க்கணும். என்ன காரணமோ அதை சரி பண்ணணும், யார் காரணமோ அவளை சரி கட்டணும். அப்போ அந்த துக்கம் தானா போயிடுமோ இல்லையோ. ஆனா என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா பெருமாளே, என்னுடைய துக்கத்துக்கு யார் காரணம் அப்படின்னா என்னுடைய பிரகிருதி சம்பந்தம். நான் இன்னும் இந்த உடம்போட வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் காரணம். அதுக்கு யார் காரணம்னு பார்த்தா வேற யாரு, நீ தான் நானும் தான், 2 பேரும் தான் காரணம். என்ன சீக்கிரம் திருவடி சேர்த்துக்கோன்னு சொன்னா என் சரணாகதியை ஏத்துண்டு எனக்கு மோட்சம் கொடுக்காம அலக்க விஷயம் இருக்க, நீ ஒரு காரணம். நான் உன்னை ஊரா போய் சேவிக்கணும்ன்ற ஆசையில நீ மோட்சம் கொடுத்தாலே ஆச்சுன்னு ஒரு பிடியா பிடிக்காம நேரா நீ சொன்னபடியெல்லாம் அப்படியே ஊரா போயின்னு இருக்கேன், நானும் தான் காரணம். ஊரா போய் உன்னை சேவிக்கணும்னு இருக்கு, உன்னை பாடணும்னு இருக்கு, அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனா வைகுண்டத்துக்கு வரணும்ன்ற எண்ணமும் இருக்கு. இப்படி நான் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு நானும் தான் காரணம், நீ தான் காரணம். அதையெல்லாம் நீ தான் அனுகிரகம் பண்ணி பெரிய மனசு பண்ணி இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னுட்டு வேடார் திருவேங்கடம் மேய விளக்கு, திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே, பாடா வருவேன், உன்னை பாடிண்டே திவ்யதோஷங்கள் தோறும் வந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வினையாயின பாற்றே, என்னுடைய கர்மங்களை எல்லாம் சிதறி போகும்படியா பண்ணு. தேங்காய சிதறக்கா போட்டா எப்படி சுக்குனூரா உடைஞ்சு தசக்கு ஒன்னா போறதோ அந்த மாதிரி என்னுடைய கர்மான்னு சொல்லக்கூடிய பாவ புண்ணியங்கள்லாம் சிதறி போயிடணும். அப்படி கர்மா இல்லாம போயிடுத்துன்னா அடுத்த க்ஷணம் உன்னுடைய திருவடி தான் எனக்கு. அதனால நீ சாதாரணமா ஏதோ ஒரு ஊர் பெருமாள் நினைச்சுட்டு நான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்காத. நீ யாருன்ற ரகசியம் நன்னா தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். சாட்சாத் திருவேங்கடமுடையானோன்னு சேவிக்கிறவாளுடைய பாவங்களை நீக்கிறதுக்குன்னா நீ திருவேங்கடமுடையான அவதாரம் பண்ணிருக்க. அந்த திருவேங்கடமுடையானே தான் இங்க எழுந்தருள் இருக்கேன்ற ரகசியம் தெரிஞ்சுட்டேன். இனிமேல் என்னை ஏமாத்த முடியாது, என்னுடைய துக்கத்தை என்னுடைய கர்ம வினைகளை போக்கியே அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தவர் திருவேங்கடம் மேய விளக்குன்னர். ஏன் விளக்குன்னு சொல்றார்? ஒரு குன்றத்தின் உச்சியிலே, ஒரு மலையினுடைய உச்சியிலே தீபத்தை, ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் அந்த ஒளியானது ஒரு பகல் ஒளியை போல அவளுடைய இருட்டை அஞ்ஞானத்தை நீக்கி அவளுக்கு வழிகாட்டக்கூடியது. அந்த மாதிரி எத்தனை தெய்வங்கள் லோகத்துல கண்ணுக்கு படுறது, அதையெல்லாம் இதுதான் பரம்பொருள்னு நினைச்சு எத்தனை பேர் ஏமாறுறா, உழலரா, அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டுல இருக்கா. அவளுக்கெல்லாம் பெரிய திருவேங்கடமலைன்னு சொல்லக்கூடிய ஒசரமான மலைக்கு மேல நின்றுண்டு விளக்கு போல பிரகாசிச்சுண்டு நான் தான் பரம்பொருள்னு நீ காட்டி இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா லோகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டை எல்லாம் அழித்து நானே பரம்பொருள்னு பிரகாசிக்கிற பத்தியா. அந்த பரஞ்சுடர் பரஞ்சோதி நீதான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன அலகழிக்காதே, எனக்கு மோட்சம் கொடு. பெருமாள் ஆழ்வார் இடத்துல விளையாடி பாக்குற, எப்பா உனக்கு இடர் தீர வேணும் அவ்வளவுதானே. நீ என்ன முதல் 3 பாசுரங்களா என்ன கேட்டு இருந்த? இடர் நீக்கு இடரை களையாயேன்னு தானே கேட்டு இருந்த. திடீர்னு அருள் புலியாயே மோட்சம் கூடன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இடர் களையிற சமாச்சாரத்துக்கு வருவோம், அப்புறம் மோட்சம் கொடுக்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப என்ன, உனக்கு இடர் தீரணும், உன்னுடைய பாவங்கள்லாம் போகணும் அவ்வளவுதானே. அதுக்கு மோட்சம் எல்லாம் வேண்டாம்பா, சுலபமான ஒரு வழி சொல்றேன் கேளு. சேது தரிசனம் பண்ணா போறோம். திருப்புல்லானிக்கு நேரப்போ சமுத்திரத்திலே என் கையாலே கட்டிய சேத்து இருக்கிறது, அந்த சேத்துவை தரிசனம் பண்ணு, அங்க போய் தீர்த்தமாடு, உன்னுடைய பாவம் போறது. எதுக்கு இவ்வளோ பாட்டு பாடிண்டு சமப்பட்டு என்ன மங்களசாசனம் பண்ணிண்டு இத்தனை வருத்தப்பட்டு இடர் போனோம்னு அழுதுன்னு இருக்க அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். ஆழ்வார் சொல்றார், கல்லால் கடலை அணை கட்டி உகந்தாய்
நல்லார் பலர் வேதியர் மன்னியனாங்கூர் செல்வா திருவெள்ள குளத்து உறைவானே எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே. கல்லால் கடலை அணை கட்டி மலை பாறைகளாலே சமுத்திரத்திலே சேத்தூன்னு சொல்லக்கூடிய பாலத்தை கட்டினது மட்டுமல்ல, பாலம் கட்டியா எடுத்து இதன் மேல ஏறி போய் லங்கைக்கு போய் ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு பிராட்டி அழிச்சுட்டு வந்துட்டா ஆயிடுத்துன்னு நீ நிறுத்தல. அதோட உன் கையாலே உன்னுடைய பக்தர்களான வானரங்களான பாகவதோத்தமர்களினுடைய கையாலே கட்டப்பட்ட இந்த சேத்தூன்னு சொல்லக்கூடிய பாலம், இத சேவிக்கிறவா, இதுல தீர்த்தமாடுறவாளுடைய பாவங்களை எல்லாம் போக்கும்னு அதுக்கு அந்த அனுகிரகத்தை பண்றிருக்க. கல்லால் கடலை அணை கட்டி நடந்தாய் கடந்தாய்ன்னு சொல்லல ஆழ்வார். அணை கட்டியா எடுத்து மேல ஏறி நடக்க வேண்டியதானே, சமுத்திரத்தை கடந்து போக வேண்டியதானே, நடந்தாய் கடந்தாய்ன்னு பதம் போட்டா போருமோ இல்லையோ, உகந்தாய்ன்னு சொல்றார். இப்படி பகவத் சம்பந்தத்தாலும் பாகவத சம்பந்தத்தாலும் கட்டப்பட்ட அந்த சேத்து பாக்கிறவாளுடைய தீர்த்தமாடுறவாளுடைய பாவத்தை போக்கும்னு பெருமாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணி உகந்தான், மகிழ்ந்தான். அப்படி போய் தீர்த்தமாடினா பாவம் போயிடுறது. அதுக்கு எதுக்கு பாசுரங்கள் பாடிண்டு இடர்கலைன்னு என்ன பிரார்த்திச்சுண்டு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறேன்னு ஆழ்வார் இடத்திலே பெருமாள் விளையாடுறான் ஆசையா. ஆழ்வார் சமத்காரமா பதில் சொல்றார். மகா ஞானியோ இல்லையோ, ஐயா சேத்துன்னு சொல்லக்கூடியது ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த தீர்த்தம் ஒரு புண்ணிய தீர்த்தம். அது அப்படின்னா என்ன, பாவத்தை போக்கும், புண்ணியத்தை போக்காது, புண்ணியத்தை சேர்க்கும். மேல மோட்சத்துக்கு போனோம்னு நினைக்கிறவனுக்கு பாவம் புண்ணியம் ரெண்டுமே விட வேண்டியதுதான். பாவம்னு சொல்லக்கூடியது இரும்பு விலங்குன்னு வச்சுக்கலாம், புண்ணியம்னு சொல்லக்கூடியது பொன் விலங்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே விலங்குதான். பண்ண மெட்டீரியல் வசதி தாழ்த்தின்றதுனால அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. மோட்சம் போனோம்னா பாவமும் கழியணும் புண்ணியமும் கழியணும். சேத்துவுல போய் தீர்த்தமாடினா பாவம் போறது, ஆனா புண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுறது. அந்த புண்ணியத்தை நான் என்னைக்கு கழிக்கிறது, உன் திருவடி சேர்றது. அதனால சேத்து ஸ்தானம் எல்லாம் எனக்கு போராதுரா சுவாமி அப்படின்னு ஆழ்வார் பதில் சொல்றார். அதுவும் அல்லாமல் எல்லா இடரும் கெடுமாறு அருளாய், எல்லா துன்பங்களையும் போக்குன்றார். அப்ப சேத்துவானது எல்லா இடரையும் தீர்க்குமா அப்படின்னா தீர்க்காதுன்னு பதில் சொல்றார் ஆழ்வார். சாஸ்திரோக்தமா பதில் சொல்றார். எப்படின்னா, நரகம் முதலான துன்பங்களுக்கு காரணமான தீய செயல்களைப் போலே புண்ணியங்களையும் கூட நான் பாவமாகவே தான் நினைக்கிறேன். பாவம் பண்ணவன் நரகத்துக்கு போறான், புண்ணியம் பண்ணவன் சொர்க்கத்துக்கு போறான். வேற என்ன வித்தியாசம்? ஒருவேளை புண்ணியம் பண்ணவன் வைகுண்டத்துக்கு போறான்னு சொன்னா அந்த புண்ணியத்தை நான் ஆசைப்பட்டு ஏத்துக்கலாம். அது வேற எங்கேயோ போய் ஒரு மோகத்திலே என்னை தள்ளி அது முடிஞ்ச உடனே தபார்னு என் முதுகுல ஏற்றி உதைக்க போறான், நரகத்துல போய் உழ போறேன், அங்க போய் கஷ்டப்பட போறேன், திரும்ப பிறக்க போறேன். அதனால புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம். சேத்து ஸ்நானம் சேத்து தரிசனம்னு சொல்லக்கூடியது பாவத்தை மட்டும்தான் போக்கும். உன்னுடைய கைங்கரியமான மோட்சமே எனக்கு விருப்பம். அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாமே எனக்கு விளக்கப்பட வேண்டியவைகள் தான், எல்லாமே இடர் தான். எனக்கு இடர் அப்படின்னா பாவத்தை மட்டும் போக்குன்னு சொல்லல, பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் போக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சேத்துல போய் தீர்த்தமாடுன்னா பாவம் மட்டும் தானே போறது, புண்ணியம் போலையே. அதுவும் இல்லாமல் சேத்துவை பார்க்கறது தீர்த்தமாடுறதெல்லாம் பெரிய நன்மை இல்லைன்னு சொல்லல. இந்த பிறவியிலே பண்ண பாவமும் இந்த பிறவியிலே நான் சுகமா வாழறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவமும் வேணும்னா சேத்துவ தரிசனம் பண்றதுனால சேத்துவுல தீர்த்தமாடுறதுனால போகலாம். இப்படி பிராரத்தம்னு சொல்லக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தியானது சேத்துவுக்கு உண்டு. ஆனால் அனாதி காலமா என்னை சுத்தி மொய்ச்சுன்னு இருக்கிற சஞ்சித பாபங்கள்னு சொல்லக்கூடிய இன்னும் பலன் தராமல் மூட்டை மூட்டையா சேர்ந்து இருக்கிற பாவங்கள் இருக்கிறது பார், அந்த பாவங்களை எல்லாம் கரைப்பது என்பது சேத்துவாலே முடியாத காரியம். அது மட்டுமல்லாமல் புண்ணியத்தை சேர்த்து விடும் சேத்து. ஆகையினாலே பலன் தராமல் இருக்கக்கூடிய பலன் தர தொடங்காமல் இருக்கிற பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தியும் சேத்துவுக்கு இல்லை, புண்ணியத்தை அழிக்கக்கூடிய சக்தியும் சேத்துவுக்கு இல்லை. அதனால சேத்துவ தரிசனம் பண்ணினா சேத்து ஸ்நானம் பண்ணினா மோட்சத்துக்கு போவேன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேற யாராண்டியானும் போய் சொல்லு. பலன் தர தொடங்காத பாவங்களை எல்லாம் சேர்த்து எரிக்க வேண்டுமானால் பாவ புண்ணியங்களாகிற ரெண்டு விலங்குகளையும் கழற்றி விட்டு விடுதலை பெற வேண்டுமானால் அதுக்கு ஒரே வழி சரணாகதி தான், பரநியாசம் தான். ஆகையினாலே என்னுடைய சம்சார பந்தம் முற்றிலும் நீங்கும்படி உன்னுடைய திருவடிகளிலே என்னை சேர்த்து கொண்டு எனக்கு மோட்சம் தான்னு தெளிவா வாதாடி மடக்கிறார் பெருமாள் ஆழ்வார். அடுத்த பாட்டுல கோளால் நிறை மேய்த்த என் கோவலர் கோவே அப்படின்னுட்டு சாட்சாத் கண்ணன் ராணி கையிலே ராஜகோபாலனா செங்கோல வச்சுண்டு எந்த பசு கூட்டங்களை எல்லாம் மேய்த்தாயோ அந்த கோபாலர்களினுடைய ராஜாவான கோவிந்தன் நீ.
அப்படின்னு திருவேங்கடமுடையானாகிற கண்ணனே இங்க சீனிவாசன் வெள்ளக்குளத்திலேன்னு காட்டி கொடுக்கிறார். அந்த பாட்டு முடியறச்ச, மாலே என் வல்வினை தீர்த்து அருளாயே, என்னுடைய கொடிய பாபங்களை எல்லாம் தீர்த்து அருள வேண்டும். மாலே அப்படின்னா பக்தர்களிடத்திலே ஆசையோடு இருக்கக்கூடியவனே, பக்தவத்சலனே, என்னுடைய கொடிய பாபங்களை தீர்த்தருள வேணும். இதே குலசேகர பெருமாள் திருவேங்கடமுடையான் விஷயத்திலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலேன்னு பாடினர். இவர் என்னுடைய வல்வினைகளை தீர்க்க வேண்டும் மாலேன்னு பாடுறார். அங்கே செடியாய வல்வினைகள், இங்கே வல்வினைகள், இது ரெண்டுத்தையும் தீர்ப்பவன் மால் நெடுமால் திருவேங்கடமுடையான். அப்படி ஆச்சரியமா இவனை கண்ணன்னு மங்களாசாசனம் பண்ணினதுனால கண்ணன்னு ஒரு திருநாமம் உண்டு. இப்படி எதெல்லாம் ஆழ்வாருக்கு அனிஷ்டமோ, எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதெல்லாம் நீங்கணும்னுட்டு 7 பாசுரங்கள் வரைக்கும் அனிஷ்ட நிவர்த்தியை பிரார்த்திச்சார். 8வது பாசுரத்திலே இஷ்ட பிரார்த்தி, தனக்கு எது இஷ்டமோ அதை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். வாராகமதாகி இம்மண்ணை இடந்தாய் நாராயணனே, நல்ல வேதியர் நாங்கூர் சீரார் பொழில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் ஆறாவமுதே அடியேற் கருளாயே. வராகாவதாரம் பண்ணி பூமியை ரட்சித்து அதனுடைய ஸ்தானத்திலே வைத்த நாராயணனே, பரம்பொருளே, இந்த திருநாங்கூரிலே திருவெள்ளக்குளத்திலே சேவை சாதிக்கக்கூடிய எவ்வளவு அனுபவித்தாலும் போதும் போதும் என்ற எண்ணமே வராமல் இன்னும் கூட அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தெவிட்டாத அமுதம் போல தித்திக்கும் எம்பெருமானே, அடியேற்கு உன்னை சரணாகதி பண்ணின இந்த ஆசிரிதனுக்கு, இந்த பிரபன்னனுக்கு, இந்த சரணாகதனுக்கு அருளாய். ஆறாவமுதன் அப்படின்னு பெயர் கொடுத்திருக்கேன் உனக்கு. அதுக்கு தகுந்தாப்புல மீளாத பூர்ணமான பரிபூர்ண பிரம்மானுபவத்தை தந்துருள வேணும். அப்படின்னா புனராவருத்தியே இல்லாமல் பெருமாளை அனுபவிக்கணும், பிரம்மத்தை அனுபவிக்கணும்னு வைகுண்டத்துக்கு போனார் இந்த ஆழ்வார். ஆனா திரும்ப வரவே இல்லை. போனவர் தான் இந்த உலகம் சொல்லும்படியா பரிபூர்ண பிரம்மானுபவத்தை, புனராவருத்தி இல்லாத பரிபூர்ண பிரம்மானுபவத்தை, அப்படின்னா வைகுண்ட அனுபவத்தை தர வேணும்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் ஆறாத அமுதம். திருவெள்ளக்குளத்திலே பெருமாளை அனுபவித்தார். பெருமாளும் பாசுரம் வாங்கிட்டார். 2 பேருக்குமான அனுபவம் முடிஞ்செடுத்து அடுத்த ஊருக்கு புறப்பட்டு போயிட்டார். அனுபவம் இங்கே காலத்துக்கு உட்பட்ட பிரதேசமானபடியினாலே இந்த பிரகிருத்தியிலே, இந்த பூமியிலே மனுஷனா வாழறச்ச இதெல்லாம் டைம் ஸ்பெசிஃபைடு தான். இதெல்லாம் ஆறக்கூடிய அமுதம். ஆறாத அமுதமா காலத்தை ஒரு தடையாக வைத்துக் கொள்ளாமல் காலாகாலத்துக்கும் பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கணும். எங்க காலம்ன்ற ஒரு தடையே இல்லையோ பெருமாள் அனுபவிக்கிறதுல, அந்த அனுபவத்தை கொடு அப்படின்னுட்டு ஆறாவமுதேன்ற பதத்தினாலே பிரார்த்திக்கிறார். ஆக மோட்சம் கொடுன்னு பிரார்த்திக்கிறார். இப்ப வாராகமதாகின்னு பிரார்த்தித்தாரோ இல்லையோ, அதனாலே திருமலையிலே இருக்கக்கூடிய வராகாவதாரமான பூவராகனை ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். வராகனை பிரார்த்திச்சுட்டு, நாராயணனே நல்ல வேதியர் நாங்கூர் சீரார் பொழில் சூழ் திருவெள்ளக்குளத்தில் ஆரம்புதேன்னுட்டு அந்த வராகனே இந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்னுட்டு திருமலையை போலவே வராகனுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் ஐக்கியத்தை, ஒற்றுமையை கற்பிக்கிறார் ஆழ்வார். கடைசியில பிரார்த்திக்கிறார், இவ்வளவு பிரார்த்திக்கிறேனே என்ன வேணும்னு இன்னுமா புரியல உனக்கு? உனக்கும் உன்னுடைய தர்மபத்னியான பிராட்டிக்கும் அழியாத அடிமை பண்ண வேணும். பெருமாளும் பிராட்டியுமாகிற உங்களை சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய திருவடிகளுக்கு வந்துடணும். உங்க 2 பேருக்கும் காலத்துக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான்டா ஊனம் எனக்குன்னு பிரார்த்திக்கிறார். பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா நாவார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவெள்ளக்குளத்துளுரைவானே ஆவா அடியான் இவன் என்று அருளாயே. பூ ஆர் திருமாமகள், அங்க அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னுட்டு அலர்மேல் மங்கைன்னு புஷ்பத்தின் மீது இருக்கக்கூடிய தாயார்னு சொன்னார். இங்க அதே அர்த்தம் தான், வார்த்தை வேற. பூ ஆர் திருமாமகள், புஷ்பத்தின் மேலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தாமரை பூவின் மீது இருந்து தோன்றிய திருமகள் மகாலட்சுமி பெரிய விராட்டி ஸ்ரீதேவி. அங்கே உரையும் மார்பா அப்படின்னு சொன்னார். இங்கே புல்கிய மார்பான்னு சொல்றார். 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான், வார்த்தை தான் வேற. அலர்மேல் மங்கையாலே பூவார் திருமாமகளாலே அலங்கரிக்கப்பட்ட மார்பை உடையவனே அப்படின்னா பிராட்டியை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாத பெருமானே, திருமகள் கேள்வா, தேவா பரம்பொருளே, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவனே, திருவெள்ளக்குளத்துள் உறைவானே அப்படின்னுட்டு அங்க வேங்கடத்துறைவார் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க திருவெள்ளக்குளத்துள் உறைவான் அப்படின்னு அந்த பேரையும் கூட ஒரே மாதிரி கொடுக்கிறார் ஆழ்வார். ஆ அடியான் இவன் என்று அருளாயே. ஆஹா, இவன் என்னுடைய பக்தன் பா இந்த ஆழ்வார், இவன் என்னுடைய அடியவன், என்றும் என்னுடைய திருவடிகளிலே இருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் சொல்லி என்ன ரெகக்னைஸ் பண்ணிடுங்கோ.
என்ன உங்களுடைய தாசனா உங்களுடைய கைங்கரிய பரனா மாத்திடுங்கோ அப்படின்னு அருளமாட்டாயான்னு பிரார்த்திக்கிறார். இவருடைய பிரார்த்தனையை எம்பெருமான் அப்படியே நடக்கட்டும் என்பதாக அனுகிரகிக்கிறான். இதோடு ஆழ்வார் எம்பெருமானுக்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய திருவெள்ளக்குளம் அனுபவத்தை பூர்த்தி பண்றார். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம். நான் அடிமை செய்ய விடாய் நானானேன், தான் அடிமை கொள்ள விடாய் தானா நான் ஆனதற்பின், வெள்ள குலத்தே விடாய் இருவரும் தனிந்தோம் உள்ள குலத்தேனை ஒத்து. ஐயங்கார் சொல்றார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு விடாய் ரொம்ப ஆசை. பெருமாளுக்கு என்ன கொண்டு கைங்கரியம் பண்ண வச்சுக்கணும்ன்றது அவனுக்கும் ரொம்ப ஆசை. இப்படி ரெண்டு பேருக்கும் கைங்கரிய ருச்சி, கைங்கரியம் பண்ணணும்ன்ற ருச்சி எனக்கு, கைங்கரியம் வாங்கிக்கணும்ன்ற ருச்சி அவனுக்கு, இது ரெண்டும் முத்தி போயிடுத்து. அப்ப பெருமாள் என்ன பண்ணினான் தெரியுமோ, இந்த திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே ரெண்டு பேருடைய மனசிலும் தேன் வந்து பாய்வது போல ஒரு இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்தி, நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி இனிமையாக வாழ்ந்தேன், பெருமாள் என்னிடத்திலே கைங்கரியம் வாங்கி கொண்டு இனிமையாக வாழ்ந்தார். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைங்கரியம் பண்ணணும் வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடிய நீண்ட நாள் தாகத்தை தீர்த்து கொண்டோம், விடாய் தனிந்தோம், வேட்கை தனிய பெற்றோம்னு சொல்ற. இங்க விடாய் விடாய்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? விடாய் அப்படின்னா தாகம். இங்கதான் இவ்வளவு பெரிய திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி இருக்கிறது. பெருவிடாய்ப்பட்டவன், ரொம்ப தாகமா இருக்கிறவன் ஒரு குளத்தை கண்டா என்ன பண்ணுவான்? துபார்னு போய் உழுந்து குளிச்சு தன்னுடைய விரகத்தை தன்னுடைய உஷ்ணத்தை எல்லாம் தீர்த்து கொண்டு, உடல் குளிர்ந்தது போல உள்ளமும் குளிர வேணும் என்று, வயிறும் குளிர வேணும் என்று வயிற்றுக்கு நிறைய தீர்த்தம் சாப்பிடுவானோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க புஷ்கரணி இருக்கிறபடினாலே பெருமாளும் அதுல உழுந்து குளித்து குளித்து தன்னுடைய விடாயை தீர்த்துண்டான். நானும் அதுல உழுந்து குளிச்சு குடிச்சு என்னுடைய விடாயை தீர்த்துண்டேன். அப்படி எம்பெருமானுடைய அடியவர்களுடைய விடாயை தீர்ப்பதாக இந்த திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியும் இந்த திவதேசமும் இருக்கிறது அப்படின்னு பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் இனிமை தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய திவ்யதேசம் இதுன்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கொண்டாடுகிறார். விஷ்ணு ஸ்தலாதர்ஷ தியான ஸ்லோகம். ஸ்ரீமத் விஸ்வேத சரப்புரே து பகவான் நாராயணோ நாமிதः பத்மஸ்தாதயிதா ச தத்வரசிதம் தத்வ்யாமயோணோத்தமம் தீர்த்தம் ஸ்வேத சரஸ்சுராதிபதிஷம் சம்வீக்ஷமானோ நிஷம் ஸ்வேதாக்கியே நகராதிபேன ச புரா சாக்ஷாத் கிருதோ ராஜதே. ஸ்ரீமத் மகாலட்சுமியினுடைய சம்பந்தத்தாலே விளங்குகிற ஸ்வேத சரப்புரே திருவெள்ளக்குளம் ஸ்வேத சரபுரம் என்னும் திவ்யதேசத்திலே பகவான் நாராயணன் என்கிற திருநாமத்தோட பத்மஸ்தாதயிதா பத்மாவதி என்கிற தாயாரோடு கூட தத்வரசிதம் தத் வியோமயானோத்தமம் தத்வரசித விமானம் என்கிற விமானத்தினுடைய நிழலிலே தீர்த்தம் ஸ்வேத சரஸ்சுராதிபதிஷம், ஸ்வேத சரஸ்னு சொல்லக்கூடிய ஸ்வேத புஷ்கரணி திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய குளத்தினுடைய கரையிலே சுராதிபதிஷம், சுரர்கள் அப்படின்னா தேவர்கள், சுராதிபன் அப்படின்னா தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன், அவனுடைய திசைன்னு சொல்லக்கூடியது கிழக்கு. அந்த கிழக்கு நோக்கி சம்வீக்ஷமானோ தன்னுடைய குளிர்ந்த பார்வையை செலுத்துபவனாக, அதாவது கிழக்கு நோக்கிய திரவ மண்டலத்தோட கூட ஸ்வேதாக்கிய நகராதிபேன ஸ்வேதன் என்கிற பெயரை உடைய ராஜாவுக்கு புரா சாக்ஷாத் கிருதோ ராஜதே சேவை சாதித்தவனாக விளங்குகிறான். திருவெள்ளக்குளம் என்கிற திவதேசத்திலே பெருமாளுக்கு நாராயணன் பெயர், தாயாருக்கு பத்மாவதின்னு பெயர். தத்வரசித விமானத்தின் கீழே ஸ்வேத புஷ்கரணி கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே ஸ்வேதராஜன் சொன்ன ராஜாவுக்கு காட்சி கொடுத்த எம்பெருமானாக எம்பெருமான் விளங்குகிறான் அப்படின்னு கொண்டாடுறது. ஸ்ரீமதே பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம்.